கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. நிமிர்ந்து நடக்கச் செய்கிற தேவன் இந்த காலை வேளையிலும் நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிறார். The Lord who maketh us to walk straight is come this morning also. தேவனை விட்டு மனிதன் விலகின பொழுதே அவனுடைய தலை குனிந்து போய்விட்டது. When man depart from God, his head was bowed down. தேவனுடைய மகிமையான அந்த சன்னிதானத்தை விட்டு எப்பொழுது ஒரு மனிதன் விலகிறானோ அப்பொழுதே அவனுடைய தலை குனிந்து விடுகிற ஒரு நிலவரத்துக்கு அவன் தள்ளப்பட்டு விடுகிறான். From the time man departs from the presence of God, it is from that moment that he puts his face down and his shame. ஆனால் தலை குனிந்ததான மனித சமுதாயத்தை தலை நிமிர்ந்து நடக்க வைக்க முடியாக தேவனும் கிரியை செய்கிறார், அவருடைய குமாரனும் கிரியை செய்கிறார். இன்றைக்கு ஆவியானவரும் கிரியை செய்கிறார், அவருடைய அப்போஸ்தலர்களும் கிரியை செய்கிறார்கள். But man who was confounded putting his head down, the Lord wanted to lift him up, and therefore God the Father and the Son and the Holy Spirit is working these days in the church. அவருடைய அப்போஸ்தலர்களும் அதற்காக கிரியை செய்கிறார்கள். The apostles also are working for the same. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. சங்கீதம் 20 நாம் கண்ணோக்கி பார்க்கும் பொழுது When we read in Psalm 20, 6, 7, 8 வசனங்களை ஒரு விசை நாம் வாசிக்க கேட்கலாம். verses 6, 7 and 8. சங்கீதம் 20, 6, 7, 8. கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலது கரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. நம்மை நிமிர்ந்து நிற்க வைக்கக்கூடிய 7 காரியங்களை நாம் இந்த காலை வேளையிலே சிந்திக்க போகிறோம். We are going to meditate about 7 things which makes us to stand upright. ஆன்மீக பாதையிலே அடியெடுத்து வைத்த பின்பு கூட அநேகர் தலைகுனிந்து வாழ்கிற வாழ்க்கையை வாழுவது ஒரு கேவலமான ஒரு வாழ்க்கை. The life after going in the spiritual life, also living a confounded life, is something which is shameful. அதுவும் ஒருவன் கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள் வந்த பின்பு இந்த பெந்தேகோஸ்தே அனுபவத்திலே அடியெடுத்து வைத்த பின்பு அவன் இனி தன்னுடைய ஓட்டம் முடிகிற வரை அவன் தலை குனியவே கூடாது. That too, coming to the Christian life and that too, especially the Pentecostal life, he should not never be confounded or put his head down. தலை குனிந்த வாழ்வை மாற்ற முடியாகத்தான் கர்த்தர் நம்மை இந்த மார்க்கத்திலே அடியெடுத்து வைக்க தேவன் கிருபை செய்திருக்கிறார். In order to change the shameful life, the Lord has worked that we might step forward in this path. ஒரு காலத்திலே நம்முடைய வாழ்க்கை எவ்வளவோ தரங்கெட்டு தரம் தாழ்ந்து காணப்பட்டது. Once our life was found in a shameful manner, in a position which is not to be found. ஆனால் கர்த்தருக்குள்ளே வந்த பின்பு நீ தலை குனிய வேண்டிய அவசியம் கிடையாது. But after coming to Christ, there's no need for you to put your head down. தேவனுக்கு மாத்திரம் நீ தலை வணங்கினால் போதுமானது. If only you bow down before God, it's sufficient. வேற எந்த மனிதனுக்கோ வேற எந்த சக்திக்கோ நீ தலை வணங்க வேண்டிய அவசியம் இல்லை. மனிதர்கள் மத்தியிலே, புறஜாதிகள் மத்தியிலே, சொந்தங்கள் மத்தியிலே நீ தலை குனிந்து வாழ வேண்டிய அவசியமும் இல்லை. There's no need for you to bow down before any other gods or any other things, or there's no need for you to bow down before any society or human. இங்கே நாம் பார்க்கிறோம், ஒரு கூட்டத்தார் முறிந்து விழுந்தார்கள், மற்றொரு கூட்டத்தார் நிமிர்ந்து நிற்கிறார்கள். Here we see a group of people who were brought down and fallen, but the other group who were risen and stand upright. ரெண்டு கூட்டத்தினுடைய வித்தியாசமும் அங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. The two differences of two groups are cited here. ஒருவேளை இந்த மார்க்கத்தில் வந்த பின்பும் தலைகுனியக்கூடிய தன்மைகள் உங்களோடு போராடிக் கொண்டிருக்குமானால் இந்த வார்த்தைகளை கேட்டு இந்த 7 தன்மைகளில் உங்களை சீர்படுத்திக் கொண்டு மறுபடியும் தலைநிமிர வைக்கும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் இந்த கூட்டத்தில் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். Maybe after coming to this religion, if your state is being confounded and you're ashamed to put your heads down, the Lord has brought you to this meeting that he might raise you up and stand upright. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். Some trust in chariots and some in horses. அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். And they are brought in and fallen. ஆனால் அபிஷேகம் பண்ணினவர்கள் நிமிர்ந்து நிற்கிறார்கள். But the anointed ones are standing upright. முதலாவது நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இல்லாவிட்டால் ஆவியானவர்தான் ஒரு தேவனுடைய பிள்ளையை நிமிர்ந்து நிற்க வைக்க முடியும். Firstly, we should understand that the anointing of the Holy Spirit or the Holy Ghost alone can make one upright. அபிஷேகம் பெற்ற பின்பு உன்னுடைய வாழ்நாள் முடிகிற வரைக்கும் நீ தலைகுனியக்கூடிய தன்மைக்குள்ளே தள்ளப்படவே கூடாது. After being anointed till the end of your life, you should never be cast to a situation where you're confounded. அபிஷேகம் பெற்ற பின்பு கூட ஒரு சிலர் தலை குனிகிறார்களே, அதற்கு காரணம் அவர்கள் மேன்மை பாராட்டுகிற இல்லாவிட்டால் பெருமை பாராட்டுகிற வல்லமைக்குள்ளே இழுக்கப்படுகிறார்கள். The reason for the anointed ones to be confounded because they are cast into a situation where they are proud about or where they boast about things. நமக்கு தேவன் சில காரியங்களை ஆசீர்வாதங்களை கொடுப்பார். The Lord will give us some blessings. அது அபிஷேகத்தின் நிமித்தமாகவே கொடுக்கப்படுகிறது. That is given only on behalf of the Holy Ghost. கழுதையை தேடி போன மனிதனுக்கு ராஜ அபிஷேகம் கிடைத்தது. And to the one
who went seeking for asses, he was given the anointing of a king. அவனுக்கு அரண்மனை சுகபோக வாழ்க்கை எல்லாம் தேவன் கிருபையாக கொடுத்தார். The Lord graciously gave him the life of a palace and the kingship. ஆனால் அவன் அபிஷேகத்தை விட்டுவிட்டு அரண்மனை சுகபோக வாழ்வில் நுழைந்த பொழுது கர்த்தர் அவனுடைய வாழ்வை தலைகுனிய வைத்து விட்டார். But when he lost his anointed and entered into the luxurious life of the palace, the Lord made his life to be confounded. நமக்கு ரதங்கள், குதிரைகள், வசதிகள், வாய்ப்புகள், வாகனங்கள், ஆஸ்திகள், ஐசுரியங்கள் இவைகள் எல்லாம் தேவன் சுலபமாக கொடுப்பார். The Lord can easily give us chariots and horses and facilities and everything which is needful for us. அதிலே நம்முடைய மனதை சார்ந்து அதிலே நாம் புகழ்ச்சியையும் மகிழ்ச்சியையும் தேடி நாம் அவைகளுக்குள்ளே நுழையும் பொழுதுதான் நாம் தலைகுனிய இல்லாவிட்டால் முறிந்து விழ ஆரம்பிக்கிறோம். But when we rely on it and cling on to it, it is then that is where we are confounded. முதலாவது ஒரு தேவனுடைய பிள்ளையை நிமிர்ந்து வைக்கக்கூடிய சக்தி ஜீவனுள்ள பரிசுத்த ஆவியின் வல்லமை. Firstly, the power which makes a man to stand upright is the power of the Holy Ghost. ஏன் இப்பொழுது அரை மணி நேரம் ஆவியிலே நிரம்ப வைத்தோம்? Why did we ask you to get full for half an hour? அபிஷேகத்தில் நிரம்புவது என்பது உன்னை தலைநிமிர வைக்கக்கூடிய ஒரு பலன். Filling in the Holy Spirit is the strength which makes you to stand இந்த upright. வாரமெல்லாம் நீ தலைநிமிர்ந்து நடக்கலாம். The whole of the week you can stand upright. அபிஷேகத்தில் நிரம்பிக் கொண்டே இருக்க வேண்டும். You should get always filled with the Holy ஒரு Spirit. சிலருக்கு அந்நிய பாஷை பேசக்கூடிய அந்த தன்மை இல்லை. Some of them do not have the tendency of speaking in ஆவியிலே tongues. நிரம்பக்கூடிய அந்த பழக்கத்தை அநேகர் விட்டு விட்டார்கள். Many of them have lost the practice of getting filled in the Spirit. அபிஷேகத்தில் நிரம்பாம அந்நிய பாஷை பேசாம உன்னுடைய வாழ்க்கை பரிசுத்தமாய் இல்லாவிட்டால் பயணம் புனிதமாக அமைய வேண்டும் என்று நீ எதிர்பார்க்க கூடாது. Without speaking in tongues or getting filled in the Holy Ghost, you cannot expect your life to be divine. உனக்கு அபிஷேகத்தில் நிரம்ப முடியவில்லை இல்லாவிட்டால் உங்களால் அந்நிய பாஷை பேச முடியவில்லைன்னு சொன்னா உங்களுடைய வாகனத்துல ஸ்டார்டிங் ட்ரபிள்னு புரிஞ்சுக்கோங்க. If you are not able to speak in tongues or getting filled in the Holy Spirit, you have a starting trouble with the vehicle. வண்டி எவ்வளவோ அழகாக இருக்கலாம். The vehicle might be beautiful. ஆனா ஸ்டார்டிங் ட்ரபிள்னா அங்கேயே தான் நின்னுட்டு ஷோ கேஸ்ல நிக்கிற மாதிரி நின்னுட்டே இருக்க வேண்டியதான். But if it is having the starting trouble, then it has to stay in the store cage. அபிஷேகம் இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. Without anointing, we cannot progress in your life. கர்த்தர் தான் அபிஷேகம் பண்ணினவனை ரட்சிக்கிறார். The Lord is saving the one who is anointed. தமது வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமையை அவனுக்கு காண்பிக்கிறார். He will show the saving strength of his right hand. தம்முடைய பரிசுத்த வானத்திலிருந்து அவனுடைய ஜெபத்தை கேட்கிறார். He will hear him from his holy heaven. அபிஷேகம் பெற்றவனுடைய ஜெபம் ஒரு வித்தியாசமானது. எல்லாரும் நின்னுட்டு இருக்கும்போது ஒரு விஐபி வந்தா முன்னால போற மாதிரி எல்லாரும் ஜெபிச்சிட்டு இருக்கும்போது அபிஷேகம் பெற்றவனுடைய ஜெபம் ஃபர்ஸ்டா உள்ள போய்டும். The prayer of the anointed is different. As everybody are standing and the VIP comes, he is having ahead of them. They like this, the prayer of the anointed goes ahead. நான் திரும்பவும் சொல்லுகிறேன். I again repeat. நீங்கள் ஒரு இடத்துல கியூல நின்று கொண்டிருக்கிறீர்கள். You are standing in a queue in a place. மணிக்கணக்காக நின்று கொண்டிருப்பீர்கள். For hours together you are standing. ஒருவேளை அந்த கவுண்டரே திறந்திருக்க மாட்டான். Maybe the count is not open too. ஆனால் வழியிலே நீங்கள் எத்தனையோ மணி நேரம் நின்று கொண்டிருப்பீர்கள். But for hours together you are standing in the way. திடீர்னு பார்த்தா மணிக்கணக்காக காத்துட்டு இருப்பீங்க. திடீர்னு ஒருத்தன் வருவான் விஐபி, அவன் உள்ள போய்டுவான். அவனுக்கு கவுண்டர் திறந்த உடனே அவனுக்கு ஃபர்ஸ்ட் சீட் கொடுத்து உள்ள அனுப்பிடுவாங்க. You would have been standing there for hours together, but suddenly a VIP comes, he would have been given the first preference in the first seat. அதுதான் பரிசுத்த ஆவிக்குள்ள ஜெபம் பண்ணுகிற ஜெபம் எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணி ஃபர்ஸ்டா உள்ள போய்டும். That's how you praying and filling in the Holy Ghost will always overtake everything and enter in first. எல்லாருடைய ஜெபம் கியூல போயிட்டே இருக்கும். ஆனா உன்னுடைய அபிஷேகத்தின் ஜெபம் எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணும். அப்படி விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அபிஷேகம் பண்ணப்பட்டவனுடைய ஜெபத்தை தன்னுடைய பரிசுத்த வானத்திலிருந்து உடனே கேட்கிறார். Of the prayer of the anointed, he will hear from his holy heaven. கிறிஸ்துவுக்குள்ளே வந்த பின்பு அபிஷேகத்தை நீங்கள் முதலாவது நாடுங்கள். After coming into Christ, you seek firstly to anointing. யாராக இருந்தாலும் சரி. Whoever you might be. அபிஷேகம் இல்லாமல் நீ ஒரு அடி எடுத்து வைப்பதும் வீணாக அமைந்து விடுகிறது. Without anointing, you progressing or stepping ahead is in vain. நான் கடந்த வாரத்தில் ஒரு பையனை சந்தித்தேன். Last week I met a boy. அவனுக்கு சில காரியங்களை படித்திருக்கிறான். He has learned certain things. ஆனா அவன் படித்ததான கல்லூரி ரெகக்னைஸ்ட் ஆகாம இருந்திருக்கிறது. But his school where the college where he had been studying was not recognized. எங்க போனாலும் அந்த சர்டிபிகேட்டை பார்த்த உடனே நீங்க வெளிய போய்டுங்கன்னு சொல்லிடுறாங்க. Everywhere when he went, when they saw the certificate, they asked him to get out. படிச்சிருக்கான். He's learned. அறிவு இருக்கு. He has wisdom. அந்த தொழில்ல அவனுக்கு அனுபவம் இருக்கு. And his experience in that work. ஆனா இந்த சர்டிபிகேட்டை பார்த்த உடனே வெளிய அனுப்பிடுறான். But when they see the certificate, he is cast out. ஏனா அவன் NCVT-ல அவனுக்கு அந்த படிச்ச கல்லூரி ரெகக்னைஸ்ட் ஆகாம போய் விட்டது. Because in that college, in the NCVT, his college was unrecognized. அதுபோல இன்னும் கொஞ்ச நாட்கள்ல இயேசு வருவார். இந்த ரெகக்னைஸ்ட் ஆகாத சர்ச்சில படித்தவர்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவார்கள். Even so, in very soon Jesus will come and those who are studying in unrecognized churches will be left out. நாம் அபிஷேகத்தை அதிகமாக முக்கியப்படுத்துகிறோம். That is why we give most importance to anointing. ஒரு சிலர்லாம் இந்த அபிஷேகத்தை கேட்டு பார்த்து வெறுத்து போய்டாங்க. Some of them asking for this anointing have gone in vain. பிரியமானவர்களே, ஞானஸ்நானத்தோடு அபிஷேகம்.
Dear beloved, with baptism comes anointing. அப்படித்தான் யோவான் 3:5 சுட்டி காட்டுகிறார். That's how it is shown in John 3:5. ஜலத்தினாலும் ஆவியினாலும். It is by the spirit and by the இது blood. ஒரே நாளிலேயோ அதுக்கு முன்னாலேயோ அதுக்கு பின்னாலேயோ உடனடியாக பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அனுபவம். It is what the experience you have to receive within 1 or 2 days of baptism. ஆனா ஒரு சிலர் இதை குறித்து கவலையற்றவர்களாக இருக்கிறார். But some of them are careless about this. நான் மீனவர் பகுதியிலே ஊழியம் செய்தேன். I was மீனவர் பகுதியிலே ஊழியம் செய்தேன். I was serving in the midst of fishermen. அவங்க எல்லாம் படிப்பறிவு கொஞ்சம் குறைவான பகுதியுள்ள ஜனங்கள். They are less educated. அவங்க எல்லாருக்குமே வித்தியாசமான வார்த்தைகளை தான் யூஸ் பண்ணுவாங்க. They will use different words for everything. இன்னைக்கு பாடு கிடைத்ததான்னு கேட்டாங்கன்னா தொழில் நல்லா அமைஞ்சதான்னு அர்த்தம். If they say that if they had got their business today, they will use that word. இன்னைக்கு பாட்டுக்கு போயாச்சா அப்படின்னு கேட்டா என்ன அர்த்தம்? பாட்டு பாடுறது இல்ல, அவன் தொழிலுக்கு போயிட்டானா, பாடு நல்லா அமைஞ்சதா அப்படின்னா இன்னைக்கு நல்ல வருமானம் கிடைச்சதா அப்படின்னு அர்த்தம். They will say such a word for going out for business and for earning too. அது அப்படி அவங்களுக்கு அப்படி ஒரு பழக்கம். That is their practice. ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். One day I had gone to a house. அந்த சகோதரன் சொன்னார், The brother said, நான் கூட்டி வந்தவனுக்கெல்லாம் சோதனை கிடைக்கிறது. unto the ones whom I am calling, they are getting temptations. நான் எனக்கு மட்டும் இதுவரைக்கும் நானும் ஜெபிச்சு பார்க்கறேன், எனக்கு சோதனையே கிடைக்கல அப்படினாரு. I have prayed and saw that I have not got the temptation at all. எனக்கு ஒண்ணுமே புரியல, அவன் சோதனைனா ஓடிக்கிட்டு இருக்கான். I could not understand because everyone are fleeing after from temptations. ஆனா இந்த ஆளு ஜெபிச்சு பார்க்கறேன், அவனுக்கு சோதனை கிடைக்குது, எனக்கு சோதனை கிடைக்கலன்னு சொன்னான். But this man is praying and saying that man is getting the temptation, not me. கடைசில எனக்கு ரொம்ப குழப்பத்துல விசாரிச்சா சொப்பனமே அவனுக்கு சொப்பனம் கிடைக்குது, எனக்கு சொப்பனம் கூட கிடைக்கலன்னு சொல்றான். Finally when I inquired and saw, he had the dream but he did not get it. அவங்க அந்த பாஷையில அப்படி மறுவி பேசி பழகிட்டாங்க. They are used to speaking like that in their இன்னைக்கு language. அநேகருக்கு அபிஷேகமே இல்ல, இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்கிறது ஒரு பரிதாபமான நிலவரம். ஏனென்றால் நாட்கள் போய்க்கொண்டே வருகிறது. Today many of them are not having anointing also and they are going progress like this, then that life is in vain. ஒருவேளை பணம், ஆஸ்தி, ஐஸ்வரியங்கள் நமக்கு உலகத்துல நிமிர்ந்து பார்க்கிறது போல இருக்கலாம், ஆனால் இயேசு வரும்பொழுது மகிமையிலே அவரை நிமிர்ந்து பார்க்க முடியாது அபிஷேகம் இல்லாவிட்டால். Maybe the riches and money can be seen and increase and it might lift its head, but when Jesus comes you cannot be taken up because you will not be found risen up. ஒரு சிலர் அபிஷேகத்தை விட்டு அவர் விலகி போய் விட்டார்கள். Some of them have departed from this anointing. இல்லாவிட்டால் அதை அசட்டையாக விட்டு விட்டார்கள். Or they have slackfully left it behind. கிடைச்சா கிடைக்குது, எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டேன் கிடைக்கல அப்படினு விட்டுறாங்க. If I get it, let me get it, because I have asked for it and they leave it. ஒரு நாள் ஒரு சகோதரன் சாட்சி சொன்னார். One day a brother testified. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நான் அநேகரை இந்த சபையிலே கொண்டு வந்தேன். I brought many of them to the church. அவர்கள் எல்லாரும் அபிஷேகம் பெற்று விட்டார்கள். They have all received anointing. ஆனா இத்தனை பேரை வழிநடத்தி இந்த சபைக்குள்ள கொண்டு வந்த நான் இன்னும் அபிஷேகம் பெறவே இல்லை. But I who have led so many of them into the church have not been anointed. நான் கேட்டு பார்த்தேன். I have asked and saw. எனக்கு அபிஷேகமே கிடைக்கவில்லை. I did not get the anointing. கடைசியாக நான் ஆண்டவரிடத்தில் சொன்னேன், ஆண்டவரே அது உம்மிடத்தில் இருந்தாலும் ஒன்றுதான், என்னிடத்தில் இருந்தாலும் ஒன்றுதான். Finally I said, Lord, if it is there with you, it is the same as it is with me. அவர் சொன்ன நான் இருந்த சபையில சாட்சி சொல்றார், அது உங்ககிட்ட இருந்தாலும் ஒண்ணுதான், என்கிட்ட இருந்தாலும் ஒண்ணுதான், ரெண்டு பேர்ட்ட யார்கிட்ட ஒரு ஆள்கிட்ட பத்திரமா இருந்தா போதுமானது. He's telling whether it is with you or is with me, it's the same, let it be with either of us. உங்கள் அநேகர் எத்தனை பேர் இப்படி அபிஷேகம் பெறாமல் அவர்ட்ட இருந்தாலும் சரிதான், என்கிட்ட இருந்தாலும் சரிதான், அபிஷேகம் இல்லாமலே தலை குனிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? How many of you without anointing are saying, may it be with you or me, it's the same, and you're bending your life which bow down? சரியான அபிஷேகத்தை இந்த நாட்களில் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். You should receive a right anointing these ஒருவேளை days. இந்த ஆராதனைக்கு பின்பு நீங்கள் 2 நாள் உபவாசம் போட்டாலும் பரவாயில்லை, 3 நாள் உபவாசம் போட்டாலும் பரவாயில்லை, ஒரு தனிமையான இடத்தை தேடி போய் தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்திலே சுத்திகரித்து தாகமுள்ளவனுக்கு தருவேன் என்று சொன்னீரே என்று தாகத்தோடு நீங்கள் கேட்டால் நிச்சயமாய் கர்த்தர் உங்களை அந்நிய பாஷை அடையாளத்தோடு அபிஷேகிப்பார். Maybe after this service also, if you go and fast for 2 or 3 days and stand aloof and ask of the Lord for anointing and say, Lord, unto the one who thirsts you will give him anointing. If you ask with thirst, he will give you that anointing. நீங்கள் அதற்காக தேவ சமூகத்திலே தரித்திருக்க வேண்டும். You should tarry in the presence of God for the தாகமுள்ள same. யாவரையும் கர்த்தர் தாகத்தை தீர்க்கிறார். Unto the ones who are thirsting, the Lord is quenching the தாகமுள்ளவர்கள் thirst. என்னிடத்தில் வரக்கடவர்கள் ஜீவத்தண்ணீர் ஊற்றிலே பருகக்கடவர்கள் என்று இயேசு சொல்லுகிறார். Those who thirst, let them come to me and drink of the fountain of the river of அப்படி நீங்கள் life. காத்திருக்கும் பொழுது ஒருவேளை கர்த்தர் உங்களோடு பேசி சில காரியங்களை விட சொல்ல முடியும். When you are tarrying in the presence of God, the Lord might speak to you and ask you to leave certain things. உங்களை சுத்திகரிக்க சொல்லுவார். He might ask you to sanctify. சிலரோடு ஒப்புரவாக சொல்லுவார். And he will ask you to reconcile with உங்களை some. தாழ்த்த சொல்லுவார். He will ask you to humble yourself. சில காரியங்களை சகிக்க சொல்லுவார். And he will ask you to endure certain things. ஆண்டவர் என்ன சொன்னாலும் நீங்கள் அதற்கு ஆயத்தமாகிக் கொண்டே இருக்க வேண்டும். All what the Lord asks you to do, you should be prepared. கீழ்ப்படிகிறவர்களுக்கு தந்தருளுகிற பரிசுத்த ஆவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. The Holy Spirit which is granted to the ones who obey.
நான் சபையிலே விசுவாசியாக இருக்கும் பொழுது When I was a believer in the church, ரெண்டு பேர் எங்களுடைய சபையிலே அபிஷேகம் பெறாமல் இருந்தார்கள். two of them were not received the Holy Spirit. அப்பொழுது அங்க இருந்த ஊழியருக்கு ஒரு வெளிப்பாடு கிடைத்தது. Then the servant of God there got a revelation. இந்த இரண்டு பேரில் ஒருவருக்கு நான் அபிஷேகம் கொடுக்க போகிறேன். Of the two, one of them I will give anointing. அவர் காலையில சாயங்காலத்துல கூப்பிட்டு And he called the two of them. ரெண்டு பேரையும் கூப்பிட்டாரு. And called both of உங்க them. ரெண்டு பேர்ல யாருக்கோ ஒரு ஆளுக்கு இன்னைக்கு அபிஷேகம் தரேன்னு என்கிட்ட ஆண்டவர் சொல்லிட்டாருன்னு The சொன்னார். Lord said that one of you will be anointed today. அதுக்கு பிறகு அவங்க ரெண்டு பேரும் சும்மா இருப்பாங்களா? And after that will they be idle? ஒருத்தர் வீட்ல போய் உட்கார்ந்தாரு. One went at home and sat. பயங்கரமா ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டார். And he started to pray hard. இன்னொரு சகோதரன் தனிமையாக இருந்தவர். Another brother was alone. நான் அப்ப விசுவாசி. I was then a believer. என்னைய கூப்பிட்டாரு, நீ வந்து ஹெல்ப் பண்ண, நீ என் கூட தனியா போய் ஜெபிக்கிறதுக்கு நீயும் வான்னு சொல்லி என்னைய தூத்துக்குடி பீச்ல கொண்டு போய் விட்டார். He called me to the Tuticorin beach because he was alone and asked me to pray along with him. ரெண்டு பேரும் ஜெபிக்க ஆரம்பிச்சோம். ஒரு நைட் 10 மணிக்கு. We started to pray. It was night 10 o'clock. எனக்கு அபிஷேகம் இருந்துச்சு, அவருக்கு அபிஷேகம் இல்ல. I had anointing, he did not have. சில நிமிடங்கள் நான் ஆவியில் நிறைஞ்சு ஜெபிச்சேன். அவர் வந்து கத்திக்கிட்டே இருந்தார், இயேசுவே தாரும் தாருன்னு சொல்லி. For a few minutes I was praying and he was shouting and asking God to give. அதுக்குள்ள அபிஷேகம் இறங்கிடுச்சு. And in between that the anointing descended. வீட்ல இருந்தவருக்கு அபிஷேகம் கிடைக்கல. The one who was at home was not anointed. ரெண்டு பேர்ல ஒரு ஆளுக்கு தானே. Because it's for one of the two. சரியான அபிஷேகம். Right anointing. பொடச்சி எடுத்துருச்சு. It sifted him over. அவ்வளவு ஒரு அக்னி அபிஷேகம். Such a fiery anointing. நான் முடிந்த உடனே கேட்டேன் என்ன நடந்துச்சுன்னு. After it was over, I asked him what happened. நீ அந்நிய பாஷை பேசிட்டு இருக்கும்போது அங்க இருந்து ஒன்னு வந்துச்சு. As you were speaking in tongues, they came from something நீ from அபிஷேகத்துல நிரம்பி அந்நிய பாஷை பேசிட்டு இருக்கும்போது அங்க இருந்து ஒரு வார்த்தை மாதிரி வந்து என் நாவை தொட்டுடுச்சு. When you were getting filled in anointing, they came out a word and it touched my tongue. நீ ஒரு காஞ்ச விறகா எரிஞ்சிட்டு இருந்தேனா பச்சை விறகு பக்கத்துல இருந்தா தானா பற்றி எரியும். If you are a dry wood which is burning, then that which is wet also will join with its burning. உனக்குள்ள இருக்கிற வெளிச்சம் மற்றவர்களையும் பிரகாசிக்கணும், எரிய வைக்கணும். The light within you should shine out to the others and burn them too. அபிஷேகம் பெற்றவர்கள் தலைகுனிவதின் காரணம் என்ன? What is the reason for those who are anointed to put their head down? அபிஷேகம் பெற்றவங்களா நல்லவங்களா இருக்காங்களான்னு சொல்லி இப்படியே பேசி உன்னுடைய நிலவரம் அப்படியே கீழ இறங்கிட்டே போகுது. You just speaking that the anointing people are the right and therefore the state of you is going to நீ us. அபிஷேகமே பெறாமல் இருக்கிறாய். You are not yet anointed. ஆனால் அபிஷேகம் பெற்றவனே அவனை உருட்டி பிரட்டி ஏதாவது ஒரு விதத்துல ஃபைனல்ல ரிசல்ட்ட ஜெயிக்க வச்சிருவார். But unto the anointed he will somehow sift him and give him a result. ஏனென்றால் அவனுக்குள்ள இருக்கிற தேவ ஆவியானவர். Because he who is in him is the Spirit of God. அவர் ஒருபோதும் தோற்று போக மாட்டார். He will never fail. தொடக்கம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாய் மாறிவிடும். Although the beginning is so mean, the end will be fully perfect. ஆனதினால அபிஷேகம் பெற்றவர்கள் சரியா என்ற ஒரு கேள்வியை நாம் எழுப்ப நமக்கு தகுதியே கிடையாது. Therefore we have no worthiness to ask if the anointed ones are right. ஆனால் அவர்கள் போய் விழுந்து விடுகிற சூழ்நிலைகள் தான் அவர்களை தலைகுனிய வைக்கிறது. But the situations where they are going and falling down is making them to be confounded. புலம்பல் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Reading in Lamentations 4 verse 20. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் எங்களுடைய நாசியின் சுவாசம் உள்ளவன் அவன் போய் படுகுழியில் அகப்பட்டு விட்டான். He who is anointed of the Lord is the nostrils of my mouth and he is gone and caught under the pit. 2ஆம் சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது 2 Samuel for chapter 1 verse 21. சவுல் அபிஷேகம் பண்ணப்படாதவர் போல அவமதிக்கப்பட்டு விட்டார். It was Saul who was anointed, he was confounded to that extent that he is not anointed. அபிஷேகம் பெற்றவங்க சரியாய் நிதானமாய் பகுத்தறிந்து நீங்க அடியெடுத்து வைக்கணும். Those who are anointed should discern things and step forward. அது ஒரு தொழிலோ, It might be a business, அது ஒரு வியாபாரமோ, may it be a sale, இல்ல ஏதாவது ஒரு காரியம்னாலும் குடும்ப காரியமோ, படிப்பு காரியமோ, வேலை காரியமோ, நண்பனோடு ஐக்கியம் வைப்பதோ, ஒரு பக்கத்து வீட்டுக்காரனோட ஃப்ரெண்ட் வைக்கிறது எதுனாலுமே பகுத்தறிந்து நீங்க அடியெடுத்து வைங்க. may it be a business or your friendship or your family matters or anything, you just discern your things and go ahead. கரெக்ட்டா நீ அடியெடுத்து வைக்கணும். ஏன்னா எந்த இடத்துல உனக்கு குழி வெட்டப்பட்டிருக்குன்னு உனக்கு தெரியாது. You step correctly because you do know where the pit is dug for you. நீ போய் விழுந்து விட்டு கர்த்தருடைய நாமம் அவமதிக்கப்படக்கூடாது. You going and falling down, the name of the Lord should not be put to shame. புலம்பர் 5:16 பார்க்கும் பொழுது எங்கள் கிரீடங்கள் விழுந்தது என்று ஒரு சிலர் புலம்புகிறார்கள். Lamentations 5:16 we see some of them are mourning saying the crown is fallen. அபிஷேக தைலம் என்கிற கிரீடம் விழும்பொழுதுதான் நீ உன்னுடைய வாழ்க்கையில புலம்ப ஆரம்பிக்கிறாய். When the anointing which is the crown is falling, you begin to lament in your life. அதனால தயவு செய்து அபிஷேகம் பெறாதவர்கள் யாராவது இருந்தால் உங்களை தலைநிமிர்ந்து வைக்கக்கூடிய சக்தியை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். Therefore if any of you who
are not anointed here, you please get the power which is making you to be confounded. அதுக்கு சர்ச்சில உட்கார்ந்தாதான் கிடைக்கும் அப்படிலாம் நீங்க யோசிக்க வேண்டாம். You need not think that only if you be seated in the church you will receive it. வீட்லயே அறை வீட்டை பூட்டிக்கிட்டு உட்காரு முழங்கால போடு. Even at home you lock your doors and you kneel down. ஒரு பெண்ணு ஹாஸ்டல்ல தங்கி இருந்தாள். One girl was staying in a hostel. அவளுக்கு அபிஷேகம் கிடைக்கணும்னு ஒரு ஆசை. She had desired to be anointed. நைட்ல உட்கார்ந்து ஜெபித்தாள். She prayed at the night. அங்கேயே அபிஷேகம் கிடைச்சிருச்சு. There itself she was anointed. இவ ஆவியில நிரம்ப ஹாஸ்டல்ல உள்ளவங்க எல்லாரும் மிரண்டு கத்த, இவளுக்கு வந்தது அபிஷேகம், அவங்க பயந்து கத்திட்டாங்க எல்லாரும். When she was anointed, the people in that hostel were all afraid because she screamed to that extent. அப்படியே ஒரு 2 மணி நேரம் அபிஷேகத்துல இருந்துட்டு எனக்கு ஃபோன் பண்றா. For 2 hours she got filled in the spirit and she called me up. என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. I cannot control. எனக்கு அபிஷேகம் கிடைச்சிருச்சு. I got anointed. ஹாஸ்டல்ல எல்லாரும் டிஸ்டர்பா உணர்றாங்க. All of them in the hostel are disturbed. இன்ன அபிஷேகம் எனக்கு கண்ட்ரோல்ல வரல, கட்டுப்படுத்த முடியல. Yet the anointing is not come under my control. நான் ஒரு விசுவாசிக்கு ஃபோன் பண்ணி அவங்க புருஷன் மனைவியை போய் ஹாஸ்டல்ல போய் அந்த பொண்ணை வீட்டுக்கு கொண்டு வந்து திருப்பி அபிஷேகத்துல வைன்னு சொன்னேன். I called a husband and wife and they asked them to go to the hostel and bring them into your house and get filled in the spirit again. ஒரு சகோதரி பிராமின்ல இருந்து நம்முடைய சபைக்கு வந்தாங்க. One sister who was a Brahmin came to our church. அபிஷேகம் பெற்று அவளால வீட்டுக்கு திரும்பி போக 2 வீலர் ஓட்ட முடியல. She after getting anointing she could not drive her to wheeler. இப்படிப்பட்ட அபிஷேகம் இன்னைக்கு இருக்கு. Such anointing is still existing today. நீங்க உங்களுக்குள்ள அந்த அபிஷேகம் இருக்கா? Have you got that anointing now? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா அபிஷேகம் தான் சும்மா அந்நிய பாஷை பேசுறது அசைக்கிறது இல்ல. இதனுடைய உள்ளான வேலை என்னன்னா உன்னை எந்த இடத்துலயும் தலைகுனிய வைக்காம நிக்கணும். அதுக்கு தான் அவர் உனக்குள்ள இருந்து போராடி கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். You think that anointing is just to get filled in the spirit and there's some shaking, but the work that he is doing within you is that you might not be bowed down, he is working within you. அவன்லாம் என்னென்ன தப்பு இல்லாம பண்றான், அவனுக்கெல்லாம் எந்த தண்டனையும் இல்ல. நான் ஒரு சின்ன நினைவுல தப்பு பண்ணா கூட என்னை அடிச்சிடறாரு. நீ தலைகுனிய கூடாதுங்கறதான் அவருடைய திட்டம். Whatever fault he is doing, he is never punished, but a small mistake I do, he is beating me immediately. That's the reason is because he does not want to be confounded. மனதுல தோன்றின உடனே அவர் வந்துருவாரு. இது தவறு, இதுக்கு நான் உன்னை ஜட்ஜ் பண்றேன்னு சொல்றாரு. When this comes in your mind itself, he is coming and asking, condemning you. ஏன்னா நீ தலைகுனிந்தால் அவர் தலைகுனிந்தது போல அர்த்தம். Because if you are bowed down, he is bowing down. அப்படினா தயவு செய்து நீங்கள் அபிஷேகத்தை நீங்கள் மட்டுப்படுத்த வேண்டாம். Therefore you do not put down or can't mean the anointing. நல்ல ஆவியில நிரம்ப வேண்டும். You get filled mightily in the spirit. அபிஷேகம் பெற்றுட்டு நீ சும்மா இருக்கவே கூடாது. After receiving the anointing you should never be silent. அபிஷேகம் பெற்ற பின்பு உன்னால சும்மா இருக்க முடியாது. அப்படி சும்மா இருந்தீனா உனக்குள்ள இருக்கிறது அபிஷேகம் இல்ல. You cannot remain calm after you are anointed. If just so you are not anointed. ஏனென்றால் அந்த ஆவியானவர் உனக்குள்ள இருந்து ஒரு அக்கினிமயமாக பிரகாசித்துக் கொண்டே இருப்பார். Because the Holy Spirit within you will be flaming as fire. அபிஷேகம் பெற்று ஒருத்தன் சும்மா இருந்தானா விளக்க கொளுத்தி மரக்கால்ல எரிஞ்சிட்டான், மூடிட்டான்னு அர்த்தம். If one is being anointed and being silent, then he has lighted the candle and put it under a bushel. நிமிர்ந்து நின்ற கோலியாத்தை தலைகுனிய வைத்தது இந்த அபிஷேகம் தான். The anointing and this Goliath who was lifted up, he was confounded by this anointing. 40 நாள் தலை நிமிர்ந்து நின்று ஜனங்களை மிரட்டிக் கொண்டே இருந்தார். He was lifted up for 40 days and was threatening the people. இஸ்ரவேல் ஜனங்கள் தலைகுனிந்து போய் கொண்டே இருந்தார்கள். The children of Israel were confounded. ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதன் அந்த இடத்துக்கு வந்தான். But one anointed person came to that place. ஆனால் அன்றைக்கு கர்த்தர் இஸ்ரவேலை தலைநிமிர வைத்தார். But it was that day that the Lord made the children of Israel to lift up their நீ heads. ஒரு ஆள் தான் அபிஷேகம் பண்ணப்பட்டவனாக இருக்கலாம். Maybe you might be an anointed person. அந்த அபிஷேகத்தை நீ செயல்படுத்து, உன் குடும்பமே தலைநிமிர்ந்து நிக்கும். You practice that anointing, your family will lift their heads. எங்க அம்மா சரியில்லை, எங்க அக்கா சரியில்லை, இதெல்லாம் நீ பாட வேண்டிய பாட்டே அல்ல. உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் எல்லாத்தையும் சேர்த்து தூக்கி நிறுத்தும். It's not the song to sing that your mother is lifted not right nor your sister is not right. You should you use the anointing, it will lift you up. அபிஷேகம் பெற்று நீ சும்மா இருக்கவே முடியாதுங்க. After receiving anointing you cannot be silent. நான் அதனால தான் சொல்றேன், அபிஷேகம் பெற்றவனால சும்மா இருக்க முடியாது. That is why I say to the anointed he can never be silent. அவன் வாய் தேவனை துதிச்சிட்டே இருக்கும். His mouth keeps praising God. அவன் கை தட்டிக்கிட்டே இருப்பான். He will keep clapping. கையை உயர்த்திக்கிட்டே இருப்பான். He will lift up his hands. டைம் கிடைச்சதா முழங்கால போட்டுருவான். When time he gets he will kneel அவன் down. வாய் தானாவே அந்நிய பாஷை பேசும். His mouth will continuously speak in tongues. அவன் மைண்ட்ல ஒரு ஜெபம் சிந்தை வரும். There will be a thought of prayer in his mind. அவன் தூங்கினாலும் சொப்பனத்தின் மூலமா கர்த்தர் அவனோடு இடைபடுவார். Even if he sleeps through dreams the Lord will lead with him. சும்மா ஜெபிக்க ஆரம்பிச்சாலே தரிசனம் கிடைக்கும். Even if he simply prays he will get visions. அவனுக்குள்ளே ஒரு சுத்திகரிப்பு நடக்கும். A sanctification will take place in him. இது வேண்டாம், இது வேணும், இதை செய், இதை செய்யாதேங்கற ஆவியானவருடைய ஒரு கட்டுப்பாடு, ஒரு ரிமோட் போல ஆவியானவர் அவனை கட்டுப்படுத்திக் கொண்டே இருப்பார். The Holy Spirit will keep controlling him as to such a thing you should do or such thing you should leave, and he will control him as a remote. அந்த அபிஷேகம் கஷ்டத்தை பார்த்து பின்னால ஓட வைக்காது. அந்த அபிஷேகம் கஷ்டத்துக்குள்ளேயே பாடுகளுக்குள்ளேயே எதிர்நீச்சல் போட வைக்கும். That anointing will not make you to backslide seeing the suffering, it will make you to go and swim forward. அபிஷேகம் கரெக்ட்டா இருந்துச்சுனா நீ உன்னை பெருமையே பாராட்ட மாட்ட. If anointing will be exactly correct in you, you will never have pride. அபிஷேகத்தினுடைய சரியான அடையாளம் அவன் தன்னை தாழ்த்திட்டே இருப்பான். The right sign of anointing is that he will humble himself. அபிஷேகத்தினுடைய சரியான அடையாளத்தை தாவீதுட்ட பார்த்தா சொல்லுவான், நான் ஒரு தெள்ளு பூச்சி,
நான் ஒரு செத்த நாய், இத போய் இஸ்ரவேலின் ராஜா பின்பற்றி வரலாமா, இவனை போய் வரட்டலாமா? தன்னை தாழ்த்துவதுதான் அபிஷேகத்தினுடைய அடையாளம். If you see David who was anointed, you can see that he is considering himself as the worm, as a dead dog. Can the king follows me such as a dead dog? This is the sign of humbling himself. அபிஷேகம் அவனுக்குள்ள இருந்து போதிக்கும். The anointing will teach within himself. அபிஷேகம் பெற்றவன் எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லவே மாட்டான். Those who are anointed will never say that he knows everything. அபிஷேகம் சரியான அபிஷேகம் இருந்துச்சுன்னா, ஆமா நீங்க போங்க எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லவே மாட்டான். அப்படி சொல்லிட்டானாலே அவன் முறிந்து விழுந்துட்டான் அர்த்தம். If there is right anointing, he will never say, you see to your problem, I know everything. If he says so, then he is fallen down. எல்லாம் தெரியும்னு சொன்னாலே அவன் முட்டாள்னு சொல்லுவாங்க. All those who say that he knows everything is a fool. எல்லாம் தெரியும்னு ஒருத்தன் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டானா அவனுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லுவாங்க. If he says that he knows everything, he knows nothing. அப்படிப்பட்ட அறிக்கைக்குள்ள நாம் வரக்கூடாது. We should not come to such a confession. அபிஷேகம் பெற்றவன் தன்னை தாழ்த்தி கற்றுக்கொள்வான். And those who are anointed will humble himself and learn. இயேசு சொல்றார் என்னிடத்துல வந்து கற்றுக்கொள். Jesus says, come to me and learn. ஆனபடியால் நாம் இந்த நாட்கள்ல கற்றுக்கொள்ளணும். Therefore we should learn these days. அபிஷேகம் பெற்றவன் கற்றுக்கொண்டே இருப்பான். Those who are anointed will keep learning. ஒரு சிலர் 3ஆம் கிளாஸ்ல படிப்பு முடிச்சவங்க எல்லாம் இருக்காங்க, 7ஆம் கிளாஸ்ல முடிச்சவங்க இருக்காங்க. ஆனா இன்னைக்கும் படிச்சுக்கிட்டே இருக்கிறவங்களும் இருக்காங்க. Some of them have completed with 3rd and 7th and so on, but there are people here who are yet learning. பிரியமானவர்களே, முதலாவது அபிஷேகம் ஒரு தனி மனிதனை இல்லாவிட்டால் ஒரு சபையை, ஒரு சமுதாயத்தை, ஒரு தேவனுடைய பிள்ளையை தலைநிமிர்ந்து வைக்கக்கூடிய முதல் சக்தி. Dear beloved, this the anointing is the first power which is making one individual man or a society or a family to rise up and stand. அபிஷேகத்தில் நிரம்புறதுக்கு வெட்கப்படவே கூடாது. Never be ashamed to get filled with the anointing. அவங்க நிக்கறாங்க, இவங்க நிக்கறாங்க, கிளாஸ் பிள்ளை நிக்கறா, அதெல்லாம் நீ ஒண்ணுமே கவலைப்படாத. உனக்குள்ள இருக்கிற ஆவியானவரை கொடியேத்த அனுமதி. Don't think that certain person is standing there and my classmate is standing, but you hoist the flag of anointing within you. நீங்க ஆண்டவரை ஆவியில தொழுது கொள்றதுக்கு நீங்க வெட்கப்படவே கூடாது. We should never be ashamed to worship the Lord in his spirit. முஸ்லிம்ஸ் பாருங்க. Look at Muslims. அவங்க அந்த டயத்துல நீ எங்க இருந்தாலும் சரி, ரயில்வே ஸ்டேஷன்ல கூட ஒரு துண்டை போட்டு முழங்கால போட்டுருவான். Wherever they might be, when in a railway station, they spread out a towel and they kneel down before that. நம்மால போட சொல்லுங்களேன். Can our people kneel down? நம்மால போட மாட்டான். They will never do it. அந்த ஜெபமே வேண்டாம்ன்றான். They will say such a prayer is not needful. இவன் பைபிள் தூக்கிட்டு வரதுக்கு வெட்கப்படுறான் இல்லையா? He is ashamed to take the Bible itself. பைபிள் கொண்டு வரதுக்கு நமக்கு ரொம்ப வெட்கம். We are ashamed to carry the Bible. நீ கிறிஸ்தவனா இருப்பதால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து தேவனை மகிமைப்படுத்து. If you are a Christian, then you without being ashamed, you glorify God. நீ கிறிஸ்தவன் இல்லன்னா நீ வெட்கப்படு. If you are not a Christian, you be ashamed. முதலாவது ஒரு மனிதனை தலைநிமிர்ந்து வைக்கக்கூடிய சக்தி அபிஷேகம். Firstly, the power which is making man to confound, that is anointing. நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். We are risen up and stand upright. அப்படினா என்ன அர்த்தம்? What is the meaning of this? நாங்களும் ஒரு காலத்துல விழுந்து கிடந்தவர்கள் தான். We were once fallen down. நாங்கள் எழுந்து இப்பொழுது அபிஷேகத்துல நிமிர்ந்து நிற்கிறோம். We are risen and by anointing we are standing upright. அபிஷேகம் பெற்றுட்டு வீட்டுக்கு போங்க. You get the anointing and go back home. பிசாசு ஓடிரும். Satan will flee. அபிஷேகம் பெற்று வீட்டுக்கு போங்க. You get the anointing and go back home. மந்திர சக்திகள் இருந்தா கர்த்தர் உனக்கு சொல்லுவார். And if there's anything which is coming, then the Lord will tell you. Any witchcraft. Any witchcraft he will tell you. ஒரு பையன் புதுசா நம்ம சபைக்கு வந்தான். A boy came newly to our church. அபிஷேகம் கிடைச்சிருச்சு. He got anointed. அபிஷேகம் பெற்று வீட்டுக்கு போனா சொந்த தங்கச்சி ஆட ஆரம்பிச்சிட்டா. When he went back from his home, his own sister began to dance. அதே வீட்ல 30 வருஷம் அவன் இருந்திருக்கான். The same in place he was there for 30 years. ஒரு நாள் அந்த தங்கச்சி ஆடவே இல்ல. But so many years he was not dancing. ஒரு நாள் கூட அந்த ஆவி ஆடவே இல்ல. Not one day that spirit began to move. ஆனா இன்னைக்கு அபிஷேகத்தோட போயும்போது அவங்க தங்கச்சி ஆட ஆரம்பிச்சா. But when he went in anointing, that sister began to dance. நீங்க கூட இந்த கூட்டம் முடியறதுக்குள்ள கேளுங்க, ஆண்டவரே அபிஷேகம் வேணும். You to ask the Lord that you need anointing. நாம நினைக்கிறோம் அதுக்கு இனிமே ஒரு பாஸ்டர் பார்க்கணும். We think that we had need to look at the pastor. அதுக்கு 10 காத்திருப்பு கூட்டத்துக்கு போணும். For that we should go for 10 tarrying meetings. அதுக்கு இனிமே உபவாசம் போடணும். We should fast for that. அதுக்கு இனிமே யாரையாவது கூப்பிட்டு வச்சு ஜெபிக்கணும். You should call somebody and pray for that. யாரோ ஜெபிச்சா அபிஷேகம் கிடைச்சிருமா? Somebody prays and they'll get anointing. நீ ஜெபிச்சாதாங்க கிடைக்கும். You pray and you will get it. அப்படி நீ தேவசமூகத்துல நீ ஒண்ணே தான் கிளியர் பண்ணணும். It is you who have to clear in the presence of God. இன்னைக்கு अनेகருக்கு அந்த அபிஷேகத்தை குறித்த தாகம் வெறித்தனம் இல்ல. Today many of them do not have the thirst and zeal for the Holy Ghost. நான் ஒரு குறிக்கப்பட்ட சில வாலிப பையங்களை அபிஷேகம் பெற்ற பையங்களை வைத்து ஒரு பிசாசு பிடித்த சகோதரிக்காக ஜெபித்தேன். I was praying with some of the youths who were anointed for a Satan possessed sister. அந்த ஆவி காளியாகி. That spirit was Kali. That spirit was Kali. ஏய் என்னைய பாருன்னு சொல்லுச்சு. It said, look to me. சரி பாக்குறேன்னு சொன்னேன். And I said, I will look. அடுத்த செகண்ட் இந்த நாக்கு இங்க வந்துருச்சு. The next moment the tongue came down. என் கூட இருந்தவங்க அப்படி ஸ்டன் ஆயிட்டாங்க. Those who were with me were fully stunned. எனக்கு புல் அரிச்சிருச்சு. And I was also afraid. என்ன நாக்கு ஒரு லிமிட் தான் வரும். இது ஒரு அடி நீளத்துக்கு இழுத்துருச்சு. இந்த பிள்ளை செத்துக்கிட்டு போயிட்டானா? Because the tongue will come only to a limit, but it has come down altogether if she is going to die.
அது இவ்வளவு காட்சி கொடுத்து நாங்க சுத்தமா எல்லாரும் ஆவியில ஃபயர் ஆயிட்டோம். And we were all got fully in fire with the spirit. அப்ப ஒரு பையன் வந்தான். Then one boy came. அவனுக்கு வந்து இன்ட்ரஸ்ட் வந்துச்சு, பிசாசு ஆடுது பார்க்கணும்னு ஓடி வந்துட்டான். He was interested to see that devil dancing and therefore he came. அவன் வந்து முழங்கால் போட்டான். And he came and knelt down. அப்ப நான் சொன்னேன், தம்பி எல்லாம் அபிஷேகத்துல இருக்காங்க, நீ அபிஷேகம் இல்லாத ஆளு, இது இப்பதான் தீ பிடிச்சு எரிய போது உனக்குள்ள பாஞ்சிர கூடாது, நீ எந்திரிச்சு போயிடுன்னு சொல்றேன். Then I said, brother, you're not anointed, all the others are anointed, therefore the spirit should not come into you, you please get away from this place. அதுக்குள்ள அந்த ஆவி யாரையாவது காட்டு நான் போறேன்னு இருக்கு, இவன் வந்து உட்கார்றான். And that spirit was saying, you show me somebody else, I will go. This boy came and sat. ஏன்னா எல்லாம் இவங்க எல்லாமே எல்லாம் இன்சுலேஷன் போட்ட மாதிரி கரெக்டா பாதுகாப்போட இருக்கான், அபிஷேகத்துல இருக்கான். இவன் ஒரு ஆள் தான் அபிஷேகம் இல்லாம வந்து ஆசையில உட்கார்ந்து இருக்கான். Because all the others were anointed and were like the insulated people, but he alone came without any preservance. அவனை போ சொல்லிட்டேன். I asked him to go. நாங்க எல்லாம் ஜெபிச்சிட்டு இருக்கோம். We were all praying. 10 நிமிடம். In 10 minutes. அப்படியே வேர்த்து விறுவிறுத்து தோத்திரம் உள்ள வந்துட்டான். He came within 10 minutes saying that he's sweating and say praise the Lord and came inside. நாங்க இவனை பார்க்கவே இல்ல. We did not see him at all. இவன் போய் இன்னொரு ஹால்ல உட்கார்ந்து எனக்கு அபிஷேகம் தர்றீரா இல்லையான்னு சொல்லிட்டு போராடி அக்னி அபிஷேகத்தை வாங்கிட்டு உருண்டு பிறண்டு எந்திரிச்சு சட்டையெல்லாம் நனைஞ்சு வந்துட்டான். பிசாசுரத்துக்குள்ள வந்துட்டான். He came with anointing. He went and sat in another hall and asked God to give him anointing and came within 10 minutes that is anointed. 10 நிமிடம். In 10 minutes. தமிழ்ல சொல்லுவான் அழுத பிள்ளை பால் குடிக்கும்னு சொல்லி. In Tamil they will say that the child would நீ சரியா அழுதேனா இந்த கூட்டம் முடியறதுக்குள்ள கூட அபிஷேகம் பெற்று மன்னார்புரத்தை விட்டு வீட்டுக்கு போவ. If you cry out properly even before the close of the meeting you will go and anointing from மன்னார்புரம். இல்ல அபிஷேகம் கிடைக்கும், கர்த்தர் தருவார் அப்படினு சொன்னீனா சாகற வரைக்கும் தருவார். Yes, the Lord will give it. If you say he will give you until you get உனக்கு ஒரு வாஞ்சை ஒரு தாகம் வேணும். You need a thirst and desire. அதான் இயேசு சொல்றார் தாகம் உள்ளவன் என்னிடத்தில் வரக்கடவன். Therefore God says unto who is thirsting let him come to me. வெறித்தனமா கேட்கணும், ஒரு சரியான வேகத்தோடு கர்த்தாவே இன்னைக்கு எனக்கு தாரும், அபிஷேகம் இல்லாம என்னால உமக்கா வாழ முடியாது, எனக்கு வாழக்கூடிய ஒரு அபிஷேகம் தாங்கன்னு கேளு. You should ask with craziness that you should need the anointing. Without anointing you cannot live. You should ask such a desire. இரண்டாவது நிமிர்ந்து நிற்க வைக்கக்கூடிய சக்தி எது? Secondly, what's the power which is making you to stand upright? என்னாகமம் Numbers 23ஆம் அதிகாரம் chapter 23 24ஆம் வசனம். verse 24. அந்த ஜனம் துஷ்ட சிங்கம் போல எழும்பும், பாலசிங்கம் போல நிமிர்ந்து நிற்கும். அது தான் பிடித்த இரையை பட்சித்து வெட்டுண்டவர்களின் ரத்தத்தை குடிக்கும் மட்டும் படுத்துக் கொள்வதில்லை என்றான். அந்த ஜனம் துஷ்ட சிங்கம் போல எழும்பும். The people should rise up as a great lion பால சிங்கம் போல நிமிர்ந்து நிற்கும். and lift up himself as a young lion. இது ஒரு கூட்டம் ஜனத்தை இல்லாவிட்டால் வாக்குத்தத்தம் பெற்ற இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லப்பட்ட ஒரு தெய்வீகமான வார்த்தை. This is a divine word which is spoken about a promised group of Israelites. ஒரு தேவனுடைய பிள்ளை சிங்கம் போல நிமிர்ந்து நிற்பான். A child of God will stand up, rise up as a young lion. இந்த மார்க்கத்திலே வந்த பின்பு After coming to this religion இல்லாவிட்டா பைபிளை நீ கையில எடுத்துட்ட பிறகு or after taking the word of God in your hand, நீ கோழையாக இருக்க கூடாது. you should not be a fool. நீ ஒரு தெய்வீகமான ஒரு மனிதன். You are a divine person. உன்னுடைய வாழ்க்கையே டோட்டலா சேஞ்ச் ஆயிடும். Your life should totally change. எப்பொழுது ஒரு பிள்ளை சிங்கமாய் மாறுகிறான்? When will a child become a lion? யாரை வேதம் சிங்கம் என்று அழைக்கிறது? Whom does the word of God call as lion? நீதிமொழிகளிலே நாம் பார்க்கும் பொழுது When we read in Proverbs 28ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது when we read chapter 28, நீதிமான்கள் சிங்கத்தை போல இருக்கிறார்கள். the righteous shall be as lion. நீதிமான் தான் சிங்கம் போன்ற மனிதன். The righteous is a man like lion. 28ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலே Psalm நீதிமொழிகள் 28:1 பார்க்கும் பொழுது Proverbs 28 verse 1, நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாய் இருக்கிறார்கள். the righteous are bold as lion. இந்த மார்க்கத்துல வந்த பின்பு நீ ஒரு நீதிமானாய் மாற வேண்டும். After coming to this religion you should become righteous. இந்த மார்க்கத்தினுடைய புனித தன்மையே ஒரு மனிதனுடைய ஜீவியத்தை மாற்றுவது. The divinity of this religion is making one person's life as righteous. கிறிஸ்தவம் வாழ்வை மாற்றுகிறது. The Christianity changes life. அதாவது மனித தன்மையிலிருந்து புனித தன்மைக்கு மாற்றுகிறது. It is changing from the human character to a divine character. முதலாவது ஒரு மனிதன் மனிதனாய் மாற வேண்டும். Firstly, a man should become a man. ஏனென்றால் விழுந்து போன பின்பு அவன் மனிதன் அல்ல. Because after falling he is not a man. அவன் இன்னொருடைய கட்டுப்பாட்டிலே போய்விட்டான். He is going in the control of himself. ஆனால் இப்பொழுது கர்த்தர் மனிதனை புனிதனாய் மாற்ற சித்தம் கொள்கிறார். But now the Lord wants to change man as a divine. நாம் இந்த ஜனம்
சிங்கம் போல எழுந்து நிமிர்ந்து நிற்கும். These people will be bold as a lion. நம்முடைய வாழ்க்கை நீதிமான்களாக நாம் மாற்ற வேண்டும். Our life should be turned as righteous. நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் இல்லைன்னா பிரயோஜனம் இல்ல. If there is no change in our life, no use. ஒரு குழந்தைக்கு வளர்ச்சி இல்லைன்னா எப்படி இருக்கும்? If a child is not having no growth, what's use? நமக்கே சரியான வளர்ச்சி இல்லைன்னா நம்ம எவ்வளவு வெட்கப்படுவோம். If you don't have proper growth, how much we are ashamed. அதுபோல அபிஷேகம் பெற்ற பின்பு நாம் இந்த நாட்களிலே நீதிமான்களாய் நம்மை மாற்ற வேண்டும். Even so, after anointing, we should be changed as righteous. நம்முடைய பழைய கால வாழ்க்கைகளுக்கு ஒரு முடிவு வைக்க வேண்டும். We should put an stop to our old life. ஒரு மனிதனுடைய ஜீவியத்திலே நீதிமானாய் அவன் மாற்றப்பட வேண்டும். In a life of a man, he should become a righteous person. ஒரு மனிதனுடைய அழைப்பு அவனை நீதிமானாய் மாற்றுகிறது. The calling of a man changes him as righteous. இயேசுவின் இரத்தம் ஒரு மனிதனை நீதிமானாய் மாற்றுகிறது. The blood of Jesus changes man righteous. அவருடைய கிருபையினாலே நாம் நீதிமானாய் மாறுகிறோம். By his grace we become righteous. விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்களாய் மாறுகிறோம். By faith we become righteous. சரியான பாவ அறிக்கை ஒரு மனிதனை தனி மனிதனை நீதிமானாய் மாற்றுகிறது. A right confession of sin stands an ordinary man as a righteous person. ஒருவேளை பழைய தன்மைகளை கண்டவர்களுக்கு நம்முடைய புதிய தன்மை தெரியாமல் இருக்கும். Because looking at our old character, he will not know the new character of us. ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? But what does the Lord do? அவருடைய பார்வையிலே நம்ம நீதிமானாய் மாற்றுவது அவருடைய திட்டம். ஆனபடியால் அவருடைய பார்வையே நம்ம மேல பதிக்கும் பொழுது அவனை நீதிமானாகவே பார்க்கிறார். It is his plan that he man changes as righteous, and therefore he is fixing his gaze upon us as righteous. யாக்கோபை தெய்வீகமாய் கொண்டு வர்றது தேவனுடைய திட்டம். It was the plan of God to change Jacob in divine manner. ஆனபடியால் அவனுடைய வாழ்க்கையில குறைபாடுகள் அதெல்லாம் வந்தபோது அதெல்லாம் அவர் பார்க்கல. அவனுடைய நிறைவையே பார்த்து கொண்டு வந்தார். Therefore there were shortcomings in his life, but God did not look about it, he looked only to his fullness. நீங்க தண்ணி பிடிக்கும்போது எங்க நிறையுதுன்னு தான் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. எவ்வளவு இன்னும் வரலையா தான் நமக்கு தவிப்பு இருந்து கொண்டே இருக்கும். When you are catching water, you will see if that pot is becoming full, you will see if it is still not filled. அதுபோல ஆண்டவர் நம்மை பார்க்கும் பொழுது நம்ம நீதிமான்களாகவே பார்க்கிறார். Even so, when God looks at us, he will look as righteous. பழைய ஏற்பாட்டிலே கிரியையினாலே ஒருவன் நீதிமானாக்கப்பட்டான். புதிய ஏற்பாட்டிலே கிருபையினாலே நீதிமானாக்கப்படுகிறார்கள். In the Old Testament, by works man has become righteous, but in the New Testament, by grace one is becoming righteous. ரோமர் 8:30 படி எவர்களை அழைத்தாரோ அவர்களை அவர் நீதிமான்களாய் மாற்றுகிறார். Romans 8:30, them whom he has called, he has justified them. ரோமர் 5:9 படி அவருடைய இரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாக மாறுகிறோம். Romans 5:9, according to this verse, by his blood we are made righteous. ரோமர் 3:24 படி கிருபையினாலே நம்மை நீதிமான்களாய் அவர் மாற்றுகிறார். Romans 3:24, we see that by grace we are being made just. ரோமர் 3:30 படி பார்க்கும் பொழுது விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்கள். Romans 3:30, by faith we are made just. எத்தனை பேர் வருகையில போவீங்க? கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. How many of you will go in this coming? இப்போ வந்தா போய்டுவீங்களா? Will you go when he comes now? அப்படின்னு உடனே அப்படி ஸ்டன் ஆயிடும். ஓ இவ்வளவு கதை இருக்கு, இது எப்ப சரியாகிறது? He has so many stories, when will he become right? அப்ப நீங்க இவ்வளவு நேரம் கை வைத்தது இல்லல? Then what's the reason for you to lift your hands? எதனால? விசுவாசத்தினால. It's by faith. அந்த விசுவாசத்துல நீங்க சொல்லிருங்க இதெல்லாம் கிளியர் பண்ணிடுவாரு. By faith, you know he will clear your problems. அதுதான் நம்முடைய நம்பிக்கை. That's our hope. இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். We are now his children. இனி எவ்விதமா இருப்போம் என்று நமக்கு தெரியவே தெரியாது. We know not what we will hear. ஆனாலும் yet அவர் வெளிப்படும் பொழுது அவருக்கு ஒப்பா இருப்போம். When he appears, we shall be like him. அதுதான் நம்முடைய நம்பிக்கை. That is our hope. நம்முடைய ஜீவிதத்தில் எவ்வளவோ பலவீனங்கள் இருக்கு, தோல்வி இருக்கு. நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இன்னும் நம்மள சரிப்படுத்தணும்னா இன்னொரு பிறவி எடுத்தா கூட சரிப்படுத்த முடியாதுங்கற நிலவரத்துல நம்ம வண்டி ஓடிட்டு இருக்கு. There are so many weaknesses and failures. We ourselves know that even if we take a reincarnation, we cannot be set right. ஒரு ராஜாவை கூப்பிட்டு கர்த்தர் சொன்னாரு, உன் வீட்டு காரியத்தெல்லாம் செட்டில் பண்ணு, நீ இனிமே பிழைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. தேவனே தீர்க்கதரிசி அனுப்பி சொல்றாரு. Unto a king the Lord sent a prophet and said, you set right the things of your house, for you shall no more live. இன்னைக்கு இந்த காலை வேளையில மன்னார்வத்துல இப்படி சொல்லிட்டா எல்லாரும் இங்க இருந்தே ஸ்தோத்திரம் ரெடி பண்ணிடுவாங்க. This morning if they are saying in this in Mannarpuram, then they will say praise the Lord and sit right from here itself. ஆனா அந்த ராஜாவுக்கு இதெல்லாம் எப்ப சரிப்படுத்துறதுன்னு போய் உட்கார்ந்து ஆள ஆரம்பிச்சிட்டான். But that king went and cried as to how he can set right things. கடைசில கர்த்தர் அவனுக்கு 15 வருஷம் கூட்டி கொடுத்தாரு. Finally the Lord added to him 15 years. அவனுடைய ஒரு வெளிப்பாடு என்னன்னு சொன்னா அவன் லைஃப செட்டில் பண்றதுக்கு எத்தனை வருஷம் தேவைப்பட்டுச்சு? 15 வருஷம். One of the revelation is to set right his life. It took 15 years for him. பிரியமானவர்களே, dear beloved, ஆனால் இன்றைக்கு நம்ம என்ன விசுவாசிக்கிறோம்? But what are we believing? கர்த்தர் என்ன சரிப்படுத்திடுவாரு. The Lord will set right me. என் பிள்ளைகளை சரிப்படுத்திடுவாரு. He will set right my children. என் புருஷனை ரட்சிச்சிடுவாரு. He will see them in the convention. இதை விட 100 மடங்கு அதிகமான விசுவாசம் தேவனுக்கு இருக்கு. உன்னை நீதிமானாய் மாற்ற முடியும். More than this 100-fold of hope the Lord has in you that he might change you as righteous. அந்த நம்பிக்கையில தான் உன்னை இந்த மார்க்கத்துல பைபிளை தூக்க வச்சிருக்காரு. It is with that hope he has
made you to carry the word of God within this religion. லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது பாவ அறிக்கை அவனை நீதிமானாய் தன்னுடைய வீட்டுக்கு திருப்பினது. Luke 18:14 we see that the confession of sin made him to turn as righteous to his house. பிரியமானவர்களே, ஏன் நம்மை நீதிமான்களாக மாற்ற வேண்டும்? Dear beloved, why should he turn us as நீ righteous? ஒரு நீதிமானாய் மாறினால்தான் எடுத்துக்கொள்ளப்படவே முடியும். Only if you turn as righteous you can be caught up. எடுத்துக்கொள்ளப்படுதல் என்பது புதிய ஏற்பாட்டு சபைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாக்கு. Being caught up is the promise given to the New Testament church. ஏசாயா 57:1 பார்க்கும் பொழுது நீதிமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். Isaiah 57:1 we can see that the righteous are being caught up. ஒன்று உன்னை நிமிர்ந்து நிக்கக்கூடிய சக்தி. நீ நீதிமானா இருந்தா நிமிர்ந்து நிப்ப. நீ பாவம் செஞ்சிட்டேனா தலை குனிஞ்சிருவ. If you are a righteous man, then you will be lifted up and you stand right, but if you are sinned, then you will fall down your head. அந்த ஜனம் ஒரு துஷ்ட சிங்கம் போல எழும்பும், பாலசிங்கம் போல நிமிர்ந்து நிற்கும். That people shall rise up as a great lion, lift themselves as a young lion. சாதாரண குட்டியாக இருந்த தாவீது அந்த அபிஷேகத்தை வைத்துக்கொண்டு கோலியாத்துக்கு முன்னால நிற்கும் பொழுது நான் சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன் என்று நிமிர்ந்து நின்று சொன்னான். When David was a young ordinary person standing before Goliath, he said, I am coming in the name of the Lord of hosts, and stood upright. உங்களில் எத்தனை பேர் நீதிமான்களாக How மாற்றப்பட்டிருக்கிறீர்கள்? many of you are turned as righteous? உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற தேவனுடைய கரங்களிலே சத்தியங்களுக்கு, வசனங்களுக்கு, அப்போஸ்தல உபதேசத்திற்கு நீங்கள் இடம் கொடுங்கள். There are truths and word of God and apostolic doctrines. In the hand of God, you give room for that. வாழ்க்கை மாறாவிட்டால் இந்த பயணத்தில் பிரயோஜனம் இல்லை. If there is no change of life, no use of this journey. அபிஷேகத்தினாலே ஒரு மாற்றம் உன்னுடைய வாழ்க்கையிலே நீதிமானாய் நீ உருவாக்கப்பட வேண்டும். The change of anointing is that you should become a righteous in your life. நீதிமான் ஒரு வீட்ல இருந்தா எப்படி இருக்கும்? If righteous is in a house, how it will be? நீதிமான் ஒரு பாதையில இருந்தா அந்த பாதை எப்படி இருக்கும்? If the righteous is in a path, how the path will be? Suppose நீதிமான் விழுந்துட்டானா என்ன ஆகும்? If a righteous will fall, what will happen? அவனுக்கு தவறு செஞ்சா அவனுக்கு மன்னிப்பு மட்டும்தானா? அவனுக்கு எந்த நியாய தீர்ப்பும் கிடையாதா? If he is falling, is there only forgiveness and no judgment for him? அவன் பிள்ளைகள் எல்லாம் எப்படி இருப்பாங்க? How are his children? இவைகளை குறித்து பல வசனங்கள் உண்டு. There are so many verses about him. 118ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்தின்படி நீதிமானுடைய வீட்டில ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இருந்துகிட்டே இருக்கும். Psalm 118:15 we can see that in the house of the righteous the shout of the salvation is found. ஒன்று வீட்ல எப்பொழுதும் ஒரு கம்பீர சத்தம், ஜெய கம்பீரம், ராஜாவின் ஜெய கம்பீரம், ஜெபம் உன் வீட்ல இருந்துகிட்டே இருக்கும். There should always be shout of victory of the king, that his prayer should be found in a house. நீதிமொழிகள் 4:18 பார்க்கும் பொழுது Proverbs 4:18 நீதிமான்களுடைய பாதை நடுப்பகலில் இருக்கிற அந்த சூரிய பிரகாசம் போல இருந்து கொண்டே இருக்கும். The path of the righteous is as the sun which is going in its midday. யானைக்கும் அடி சறுக்கும்னு சொல்லுவாங்க. Even to elephant there will be a striking. அதுபோல Like this, suppose சூழ்நிலைகள் மத்தியில இந்த நீதிமான் விழுந்து விட்டால், in situations if the righteous will fall, நீதிமொழிகள் 24:16 படி அவன் விழுந்து எழுந்திருவான். Proverbs 24:16 he might fall but rise up again. அவன் எங்க விழுந்திருந்தாலும் சரி டக்குன்னு எழும்பிடுவான். Although he is falling down, he might rise up. அதான் நீதிமானுடைய உள்ள ஸ்பெஷாலிட்டி. That is the speciality of the righteous. மத்தவன் விழுந்தானா அப்படியே தான் கிடப்பான். If others are fallen, he will fall. நீதிமான் அப்படி அல்ல, அவனுக்குள்ள இருக்கிற அந்த ஜீவன் அவனை தூக்கி நிறுத்திடும். But the just is not so, the life within him will lift him up. நீதிமானுக்கு கர்த்தர் எந்த தவறு செஞ்சாலும் அவனை இந்த பூமியிலேயே செட்டில் பண்றாரு. கரெக்டா அடிச்சு சிட்சித்து சீர்படுத்தி அவனுக்குள்ள சில நஷ்டங்கள் சில துக்கங்களை வர வச்சு அவனை இந்த உலகத்துல ஓட்டம் ஜீவன் முடியும் வர வரைக்கும் சிலரை அந்த சிட்சையின் பாதையிலேயே கொண்டு போய் பூமியில சரி கட்டிடுறாரு. நியாய தீர்ப்புல தப்புவிக்கிறார். But the righteous, the Lord is correcting him, is chastening him in this earth itself. Whatever fault he might have done, he is forgiving him here itself, and he is moving him away from judgment. நீதிமொழிகள் 11:31 நீதிமானுக்கு பூமியிலேயே சரி கட்டப்படும். Proverbs 11:31 for the righteous it is recompensed on the earth. அதனால நீங்க இத பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. Therefore you need not fear about this. ஏனென்றால் அவர் உன்னை நேசிக்கிறார், உன்னை சிட்சிக்கிறார், உன்னை சரிப்படுத்துகிறார். பூமியிலேயே உன்னுடைய கணக்கை முடித்து விடுகிறார். Because he is loving you, he is correcting you, he is chastening you, and he is accomplishing your account here on the earth itself. பெற்றோர்கள் நீதிமான்களா இருந்தால் அவருடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். If the parents are righteous, their generation will be blessed. அந்த சந்ததி விடுவிக்கப்படும். Their generation will be delivered. நீதிமானுடைய சந்ததி ஒரு துண்டு அப்பத்துக்காக இறந்து திரிந்ததை நான் காணவே இல்லை. I have never seen that the generation of the righteous have gone நீங்க forward நீதிமானா for இருந்து bread. பாருங்க, உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும், அது பிச்சை எடுக்காது. If you are a righteous, then your generation will be blessed, they will never go and beg. நீதிமானுடைய சந்ததி கைவிடப்பட்டதை நான் எங்கேயுமே காணவில்லை. I have never seen the generation of the righteous being forsaken anywhere. பிரச்சனைகள் வரும் பிரியமானவர்களே. The problems might come. நீதிமானுக்கு வரும் துன்பம் அதிகம்தான்.
the problems of the righteous will be more. இந்த மார்க்கத்துல நீ அடி எடுத்து வைக்கும் பொழுது பிரச்சனைகள் போராட்டங்களை கொண்டு வந்து உன்னை வெளியே இழுக்கும்படி பிசாசு போராடுவான். நீ நீதிமான நின்னு பாரு, அவன்லாம் ஓடிடுவான். When you step ahead in this religion, then when you go ahead, you will have problems which is coming to put away, but you stand as a righteous, they will all flee. அப்ப இங்க இருக்கிறவங்க எல்லாம் நீதிமான்களா? Therefore, are all people righteous here? நீதிமானுடைய அழைப்பு இருக்கு. They have the calling of righteous. நீதிமானுடைய சில தன்மைகளை உங்களுக்கு முன்னாக வைக்கிறேன். I place certain attitudes of the righteous before you. நீதிமானா இருந்தா அவன் பேழையை கட்டுவான். If he is a righteous, then he will build the ark. நீதிமான் இல்லன்னா அவன் சபையை கட்ட மாட்டான். If he is not righteous, he will not build the temple. சபையை கட்டுவது, சபையை குறித்த ஒரு பாரம், பேழையை கட்டி எழுப்பணும், இந்த மைண்ட் ஒருத்தனுக்கு இருக்கும்போது அவன் இந்த சபைக்குரிய நீதிமான். When he has the burden concerning the church that he should build the church, then he is righteous to the church. சபை, ஊழியம் இப்படிப்பட்ட காரியங்கள்ல இன்ட்ரெஸ்ட் இல்லாம ஏதோ சும்மா சர்ச் நேம் ஷேக்குக்கு வந்துட்டு போறவங்க அவங்க சபையை கட்ட முடியாது, அவங்க நீதிமான்களாய் மாற்றப்படவும் முடியாது. Without having an interest to build the church and the people and this and the ministry, then he cannot be righteous, he will not be coming in this name. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது நோவாவுக்கு தேவனுடைய கண்களிலே கிருபை கிடைத்தது, காரணம் அவன் நீதிமானாய் இருந்தான். In Genesis chapter 6, the reason for which Noah found grace in the sight of the Lord because he was righteous. நான் நீதிமானை குறித்து சின்ன சின்ன வார்த்தைகள் அந்த நோவாவை வச்சே உங்களுக்கு பேசுறேன். With Noah, I would like to speak about him with you. முதல் அடையாளம், first sign, நம்ம எல்லாம் இப்ப நீதிமான் போர்டு போட முடியாது. we cannot put a board we are righteous. நீங்க என்ன நீதிமான் சொல்ல முடியாது, நான் உங்களை வந்து ஒரு 4 பேரை கூப்பிட்டு இவங்க மட்டும் தான் இந்த சபையில நீதிமான் சொல்றதுக்கு எனக்கு தகுதியும் கிடையாது. You cannot say that I am righteous, neither have I power to say that you are righteous in the church. ஆனா நீதிமானை கண்டுபிடிச்சிடலாம். But you can spot the righteous. கரெக்ட்டா கண்டுபிடிச்சிடலாம். You can spot them out. எப்படி கண்டுபிடிக்கிறது? How can you find? யோவான் ஸ்நானகன் ஊழியத்தை தொடங்கிட்டாரு. John the Baptist started his ministry. அவருடைய ஊழியத்தின் நிறைவு என்னன்னா இயேசுவுக்கு ஞானஸ்நானம் கொடுத்துட்டா ஊழியம். The fullness of his ministry is to baptize Jesus, that's over. இப்போ அவருக்கு இயேசு யாருன்னு தெரியாது. Now he does not know who is Jesus. என்ன பண்றது? What shall he do? அப்ப ஆண்டவர்ட்ட கேட்டாரு. He asked the Lord, இயேசு எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? how can I spot out Jesus? அப்ப ஒரு அடையாளம் சொல்லப்பட்டிருந்தது. Then a sign was given. நீ ஞானஸ்நானம் கொடுத்து கரையேறும் பொழுது அவர் வெளியே வரும் பொழுது யார் மேல ஆவியானவர் இறங்குறத புறாரூபத்துல பார்க்கறியோ அவர்தான் யாரு? இயேசு. When you see the ones who are baptized and when he is coming out of water on whomever the dove is descending, he is Jesus. யோவான் 1ஆம் அதிகாரத்திலே 33ஆம் வசனத்திலே அந்த அடையாளம் சொன்னதாக அவரே வாயை திறந்து சொல்லுகிறார். John 1:33 he is saying the sign that he is told of him. ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்று தேவன் எனக்கு ஏற்கனவே சொல்லி இருந்தார். The Lord has already told me, upon whom thou shalt see the Spirit descending and remaining on him, the same is he which baptizes with the Holy Ghost. Like this. சாத்தாங்குளம், திசையன்விளை, மன்னார்புரம் இந்த பகுதியில் இருக்கிற நீதிமான்கள் எல்லாம் கண்டுபிடிக்கிறோம்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? If you have to spot out the righteous people of Sathangulam, Mannarpuram and Thisayanvilai, how can you find them out? அவர் பழைய விசுவாசி. They are all believers. அப்படினு ஒரு சர்டிபிகேட் வச்சிருக்க முடியுமா? Can you say we have a certificate? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பயோடேட்டாவே இருக்கு. இவர் இப்படி பண்ணாரு அப்படி பண்ணாருன்னு சொல்லிக்கிட்டே இருப்போம். நம்ம சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நம்ம கதை இன்னொருத்தன் 3 பக்கம் சொல்லிடுவான். நீ ஒரு பக்கம் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அவன் 3 பக்கம் சொல்லி எழுதி வச்சிருவான். Each of them have a biodata. Before you could say 1 page of another biodata, he will say 3 pages of yours. நீ மயில எழுதுனா அவன் ரத்தத்துல எழுதுவான். If you write it in your mind, he will write in blood. மைண்ட் இல்ல, மை இங்க்ல நீ எழுதுற அவன் ரத்தத்துல எழுதுவான். If he should write it in the ink, then he will write it with blood. எவ்வளவு யோசிச்சு பாருங்க. Just think and see. ஆனா நீதிமானை எப்படி கண்டுபிடிக்கிறது? How can he spot out the righteous? சர்ச் ஆக்டிவிட்டீஸ்ல அவன் முக்கியமா இருப்பான். He will be important in the activities of the சபையை church. கட்டி எழுப்புறது அவனுடைய தரிசனம். To build the church is his vision. நோவாவுக்கு இந்த பேழையை கட்டுகிறது கொடுக்கப்பட்ட தேவனுடைய ஊழியம். For Noah, the ministry was given that he might build the ark. அவன் என்னதான் நீதியை பிரசங்கித்தாலும் How much ever he preached righteousness, பேழையை கட்டாட்ட ஒரு பிரயோஜனம் கிடையாது. without building the ark it's of no use. அதுபோல நீங்க பலவிதமான ஊழியங்கள் செய்யலாம், அங்க போலாம் இங்க போலாம், அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லலாம். ஆனா சபைக்காக நீ என்ன செஞ்சிருக்கிற? சபை மூலமா கட்டப்பட்டிருக்கா? ஆத்துமாக்கள் சபையில வந்து சேர்ந்திருக்காங்களா? சபை மகிமை அடைந்து போய் கொண்டிருக்கிறதா? சபையினுடைய உன்னுடைய பங்கு என்ன? Like this you might have done many ministries and you might go here and there and accomplish certain things, but what is your part in the church and what have you done for the growth of the church? அடுத்ததாக அவன் நீதியை பிரசங்கிப்பான். Nextly he preached righteousness. நீ கரெக்ட்டா பேசணும். You should speak rightly. கர்த்தருடைய வார்த்தையை தெளிவா பேசுகிறவன் தான் நீதிமான். He who speaks clearly the word of God is a righteous. பைபிள் சொல்லுது அவன் நீதியை பிரசங்கித்தான்.
The word of God says that he preached righteousness. அப்படின்னு என்ன அர்த்தம்? What does it mean? நீதியாய் பேசுவான், நீதியை மட்டும் தான் பேசுவான். He will preach only justful things and righteous things. அது மனைவியானாலும் சரி, May it be wife, மருமகளானாலும் சரி, or his children, daughters-in-law, சொந்த மகனானாலும் சரி, or its own children, வேலையை கற்ற வேலைக்காரனாக இருந்தாலும் சரி, or the servants who are building the house. யாராக இருந்தாலும் நீதியாய் பேசுவான். Whoever it is, he will speak righteously. அவனுக்கு பட்சபாதம், மாயம், இந்த பண்ற தன்மை எல்லாம் தெரியாது. He is never partial and he is never vain. திரும்பவும் சொல்றேன், Again I repeat. நீதிமானுக்கு பட்சபாதம் பண்ண தெரியாது, மாயம் பண்ண தெரியாது. And to the righteous, he does not know to be partial, he will never have நம்முடைய vanity. மத்தியில சிலர் சொல்லுவாங்க, Some of them will say among us, அவங்கள மாதிரி எனக்கு வேஷம் போட தெரியலங்க, I don't know how to put the fashion like அவங்கள him. மாதிரி நடிக்க எனக்கு தெரியல, I don't know how to act like them. அவங்கள மாதிரி ஏமாத்த தெரியல. I don't know how to cheat like them. தெரியாம இருக்கிற வரைக்கும் நீ நீதிமான். Good, if you do not have, you are righteous. நீ அதை கத்துக்கிட்டேன்னா நீ ஆற்ற மாறிடுற, நீ ஒரு ஏமாத்துக்காரனா மாறிடுவ. If you learn it, you will become an actor and you will deceive. மூன்றாவது, Thirdly, இந்த நீதிமானுக்குள்ள ஒரு எச்சரிப்பு இருக்கும், தேவ எச்சரிப்பு இருந்துகிட்டே இருக்கும். the righteous will have a warning from the Lord. ஒரு பகுத்தறிவின் ஆவி இருந்துகிட்டே இருக்கும். He will have the discerning spirit. காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்றவன். He was warned about things which was not seen. அப்படித்தான் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. That is how Hebrews 11th chapter says. காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு அவனுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். He had a precaution about the warning of the Lord. இது பரிசுத்த ஆவியினுடைய ஒரு தூண்டுதலை காண்பிக்கிறது. This is the inspiration of the spirit. சரி, அடுத்த நீதிமானை எப்படி கண்டுபிடிக்கிறது? Nextly, how can he spot a righteous person? நீதிமான் அவன் தேவனோடு சஞ்சரித்துக்கிட்டே இருப்பான். The righteous will always dwell with God. அந்த சஞ்சரித்தல்ங்கிறதுக்கு நடத்தல், ஆண்டவரோடு நடக்கிற பிராக்டிஸ். The dwelling means he is having the practice of walking with God. ஆண்டவரோடு கொஞ்ச நேரம் நீ நடக்கணும். You should walk with God. நீங்க டாக்டர்ட்ட நீங்க போய் எனக்கு உடம்பு சரியில்லைனா கொஞ்ச நேரம் வாக்கிங் போங்கன்னு சொல்லுவாங்க. If you go ask the doctor that you are sick, then he will ask you to go for walking. நாங்க ரொம்ப சிம்பிளா சொல்றோம், நீ பவனிக்கு வான்னு சொல்றோம். We simply say you come for procession. அவன் வேற ரூட்ல சொல்றான், நீ சும்மா நடந்து வேர்த்து விறுவிறுத்து தெருவா சுத்திட்டு காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு ஜெபம் பண்ணுனா 4 மணி ஜெபம் பண்ண மாட்டான். ஆனா எந்திரிச்சு வாக்கி ஓடுவான், ஓடிட்டு இருப்பான். If he ask you to get up at 4 o'clock and have praising, then he will be walking about from street to street at 4. நீ பவனிக்கு வா, அதுவே ஒரு சரியான வாக்கியம். You come for procession, that's a good walking. யோகால போனா முழங்கால் போடுங்கறான். And if you go to yoga, he asks you kneeling down. 1 மணி நேரம் போடுனா கூட இவன் 1 மணி நேரம் போட்டு உட்கார்ந்திருக்கான். ஆனா இங்க 1/4 மணி நேரம் முழங்கால் போடுனா புஸ்குன்னு உட்கார்ந்திரறா. He is kneeling down there for 1 hour, but here if you ask him to kneel down, he is sitting within 15 minutes. நீங்க எப்படி இருக்கீங்க? How are you? இது இந்த பிராக்டிஸ் டிவைன் பிராக்டிஸ். அது உன் சரீரத்தை குறைக்கிறதுக்கும் கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கும் இதுக்கு தான் உனக்கு உபயோகப்படுது. ஆனா ஜீவன் போகும்போது போய்டும். அந்த இது கட்டுப்படுத்தாது போய். This is a divine practice, but that you are doing for the control of your body. When your life goes, it will go along with it. தேவனோடு நீ நட. You walk with God. ஒவ்வொரு நாளும் 300 வருஷம் அந்த ஏனோக்கு தேவனோடு நடந்தான். Every day for 300 years this Enoch walked with God. நேத்து ஃப்ரெண்டோட நடந்தா இன்னைக்கு அந்த ஃப்ரெண்டோட சண்டை போட்டுட்டான். இன்னைக்கு அவங்க கூட நடக்க முடியல. இன்னொரு புது ஃப்ரெண்ட். ஆனா அப்படி அல்ல. ஏனோக்கு 65வது வயதில ரட்சிக்கப்பட்டான். 365 வயதில ஓட்ட முடிகிறது. அவனுடைய வாழ்க்கையினுடைய அவன் எடுத்துக்கொள்ளப்படுகிறான். இந்த 300 வருஷமும் தேவனோடே நடந்தான். If you have friends in this world, then you walk with them yesterday and today you fight to catch another friend the next day. But Enoch, he was saved in 65 years and for 300 years he walked with God. ஒரு நாள் நான் கார்ல பயணப்பட்ட போது One day I was traveling in the car. ஒரு ரயில்வே கேட்டை நான் கிராஸ் பண்றேன். I had to cross the railway gate. என் சபையில உள்ள ஒரு விசுவாசி வேகமா ஓடிக்கிட்டு இருக்கிறார். நைட் ஒரு 9 மணி இருக்கும். One believer of our church was running fast at 9. விறுவிறுத்து ஓடிக்கிட்டு இருந்தான். He was sweating and running. எனக்கு உண்மையாவே அவனுக்கு வண்டி இருக்கு, வசதி இருக்கு. ஏதோ பிரச்சனை போட்டுக்கிட்டு வேகமா போய் காரை கிட்ட நிப்பாட்டிட்டு என்னன்னு இல்ல சும்மா ஓடிட்டு பிராக்டிஸ் ஓடிக்கிட்டு இருக்கானு. He had all the facilities. I thought there was some problem in his house and going nearby I asked what is the problem with him. ஆனா காத்துட்டு போறதுக்கு வர மாட்டாரு. சண்டே மார்னிங் சர்வீஸ்ல 10:15க்கு வருவாரு. But he will not come for the tarrying meeting. He will come at 10:15 for Sunday service. சரி, உன்னை தெருவுல ஓட விட்டாரு ஆண்டவர், என்ன பண்றது? Right, the Lord has allowed you to go run in the streets, what to do? பணத்தையும் கொடுத்துட்டு ரோட்ல நாய் போல ஓட விட்டுட்டாரு. எவ்வளவு நிர்பந்தமான நிலவரம். Giving you the money, he made you to run all along the streets like dog. What desperate state? கர்த்தருக்காக வான்னு சொன்னா வர மாட்டான். If you ask you to come for God, he will never come. ஆனா தன்னுடைய பாடியை மெயின்டைன் பண்ணனும்னா கரெக்ட்டா மெயின்டைன் பண்றதுக்கு அவனுக்கு பயம். ஏன்னா திடீர்னு செத்துக்கிட்டு போய்டுவான். But he is exactly correctly maintaining his body. He has the fear that he will die somehow. தேவனோடு நட. You walk with God. எல்லாவற்றுக்கும் மேலாக above all, நீதிமானை கண்டுபிடிக்கணும்னா to spot of the righteous, முழு குடும்பமாய் கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருப்பான். They will come as a family to the presence of God. அதனால ரட்சிக்கப்படாதவங்க எல்லாம் தவறா நீங்க விளங்கிக் கொள்ளாதீங்க. But those who are unsaved do not take it wrong. புருஷன் ரட்சிக்கப்படாம இருக்கலாம், மனைவி ரட்சிக்கப்படாம இருக்கலாம், பிள்ளைகள் ரட்சிக்கப்படாம இருக்கலாம். நீங்கள் உங்கள் ஓட்ட முடியறதுக்குள்ள முழு குடும்பமும் வரும்படியாக தேவனுடைய சன்னிதானத்திலே போராடுங்கள். Maybe the husband or wife or children are not saved, but you strive hard before the end of your race, the whole family is saved. அவனுக்கு ஒரு நீதிமானை கண்டுபிடிக்கணும்னா ஒரு மனைவி
மனைவி அவனுக்கு. To find out the righteous person, he will have one wife. பழைய ஏற்பாட்டுல எவ்வளவு பிரமாணம் ஃப்ரீயா இருந்த காலம். ஆனா இவன் அப்பவுமே எப்படித்தான் இருந்தான்? ஒரே மனைவி. There were many laws freely given in the Old Testament. At that time also he had only one wife. இரண்டாவது 3 பையன். Secondly, he had 3 sons. இப்ப 3 வயசுலயே இந்த பையன் சரியில்லை, இவனுக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர்ங்கறாங்க. Now in 3 years itself they said the son is not right, they asking to pray. ஆனா அவங்க 3 பேரும் வாலிப பையங்க, விவாகம் ஆகிவிட்டது. But the 3 of them are young sons who were married. 3 மருமகள் ஒரே வீட்ல இருந்தாங்க. And the 3 daughter-in-laws were in one house. நம்ம வீட்ல ஒரு மருமக வீட்ல இருக்காளா? Is one daughter-in-law in our house? இல்ல இருக்கத்தான் விடுறோமா நம்ம? Or will they allowed to be in that house? இன்னைக்கு நம்ம வீட்ல 1 2 எல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னா எல்லாம் வீட்ல இருக்கிற விசுவாசி எல்லாம் மெண்டல் மாதிரி சுத்த ஆரம்பிச்சிருவான். If there are 1 or 2 in our houses, then all the believers will be more roaming as mental. அவனுக்கு ஜெபமே ஓடாது. ஜெபம்னு வந்தா இதுதான் வந்து நிக்கும். He will never be praying at all, but he will only have this in mind. ஆவியில நிரம்புன்னு சொன்னா அவன் மைண்ட்ல இப்ப வீட்டுக்கு திரும்பி போனால் என்ன நடக்கும்? If we ask them to get filled in the spirit, if I turn back home, what will happen? ஆனா நோவா அப்படி இல்ல. But Noah was அவனுக்கு 3 மகன். He has 3 sons. 3 மருமகள். And 3 daughter-in-laws. வீட்ல அவனுக்கு ஒரு மனைவி. He had 1 wife. இந்த மனைவிக்கும் 3 மருமகளுக்கும் பிரச்சனை கிடையாது. இந்த மாமனாருக்கும் மருமகளுக்கும் பிரச்சனை கிடையாது. அப்பாவுக்கும் 3 பிள்ளைக்கும் பிரச்சனை கிடையாது. அண்ணன் தம்பிங்கிற பிரச்சனை கிடையாது. இதுதான் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். இந்த குடும்பத்தை தான் கர்த்தர் முழு உலகத்தை அழித்தார். இந்த குடும்பத்தை அப்படியே பேழையில வைத்து பாதுகாத்தார். There is no problem between the mother-in-law and the daughter-in-laws and the father-in-law and the daughter-in-laws and the father and the sons, and there is no problem between the brothers too, and therefore the Lord sheltered and prevented this whole family in the ark. இந்த நீதிமான் சிங்கம் போல நிற்பான். This righteous man will be as bold as lion. உன் வீட்ல உன் பிள்ளை சரியில்லை, உன் மருமக சரியில்லை, எதுவுமே சொல்ல அங்க இல்ல, அங்க பிரச்சனையே கிடையாது. அவன் கர்த்தருக்காக நிமிர்ந்து நிற்கிறான். அவன் பேழையை கட்டுகிறான். கர்த்தர் அவனை பாதுகாக்க போகிறார். There is no problem of the mother-in-law or the daughter-in-law, that house, there is no problem at all. Therefore, he is standing upright and is building the ark and standing for the Lord. நீதிமான கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த மீட்டரும் தேவையில்லை, லைஃபே கண்டுபிடிக்க முடியும். You need not go and find out any meter for a righteous person, but his life will show. நீதிமானுடைய சிரசில் ஆசீர்வாதம் தானா வந்து தங்கும். Upon the head of the righteous, blessings will come and stay. சாபம் அவன் கிட்ட வராது. No curse will come nigh to him. கிறிஸ்தவ வாழ்க்கையில வசனத்தின்படி உன் வாழ்க்கையை நீ மாற்றினால் எந்த சாபமும் உன் கிட்ட வராது. If you adapt your life according to the word of God, no curse will draw nigh to you. அந்த ஜனம் ஒரு துஷ்ட சிங்கம் போல எழும்பும். That people rise up as an old lion. அது ஒரு பால சிங்கம் போல நிமிர்ந்து நிற்கும். That will be lifted up as a young lion. நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாய் நிற்பார்கள். The righteous will be bold as lion. அவனை ஒருத்தன் கை நீட்டி பேச முடியாது. No one can point out to him. ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. No one shall put his hand upon you. ஒருவனும் உனக்கு எதிர்த்து நிற்பதில்லை. No one will resist against you. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. ஒரு தேவனுடைய பிள்ளையை சாதாரணமா கை நீட்டி பேச முடியாது. An ordinary person, child of God, cannot be pointed out to speak. நீ நீதிமானாய் இருந்தால், if you are righteous, நீ நிமிர்ந்து நிற்பாய். you will stand upright. உங்கள் எத்தனை பேர் நீதிமான்களாக மாற விரும்புகிறீர்கள்? How many of you want to turn as righteous? அடுத்ததாக Nextly, ஆதியாகமத்திலே நாம் பார்க்கும் பொழுது, when we read in Genesis, யோசேப்பினுடைய அரிக்கட்டு நிமிர்ந்து நின்றது. the sheaf of Joseph stood upright. ஆதியாகமம் 37:7. Genesis 37:7. நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டிக் கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது. உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றார். இது யோசேப்பு கண்ட ஒரு சொப்பனம். This was the dream that Joseph saw. நான் ஒரு வார்த்தை சொல்றேன். I tell one word. சொப்பனத்துல கூட நீ தோற்று போனதா சொப்பனம் வரக்கூடாது. Even in your dream you should not see it in that you are defeated. சொப்பனத்துல கூட நீ பாவம் செஞ்சதா சொப்பனம் வரக்கூடாது. Even in your dream you should not dream that you are sinning. நான் சொல்றது தேவனுடைய வசனம். I tell you the word of God. யூதாவுல நீங்க பார்க்கும் பொழுது, when we read in Jude, சொப்பனக்காரராகிய அவர்கள் தங்கள் மாம்சத்தை சொப்பனத்திலே தீட்டுப்படுத்திக் கொள்கிறார்கள். They who are dreamers, they defile their bodies in their dreams. அப்படிப்பட்ட ஜீவியம் நமக்குள்ள. அதனால தான் நான் சொல்றேன், சொப்பனத்துல கூட நீ பாவம் செய்ய கூடாது, சொப்பனத்துல கூட நீ தலை குனிய கூடாது. சொப்பனத்துல கூட நீ எப்படி தான் நிக்கணும்? உன் அரிக்கட்டு நிமிர்ந்து நிற்க வேண்டும். That is why I say in your dreams also you should never be confounded, you should not be putting down, but your sheaf should stand upright in a dream. யூதாவுல 8ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, Jude verse 8. அப்படி போலவே சொப்பனக்காரராகிய இவர்களும் மாம்சத்தை அசுசிப்படுத்திக் கொண்டு கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணி மகத்துவங்களை தூஷிக்கிறார்கள். Likewise also these filthy dreamers defile the flesh, despise dominion and speak evil of dignities. சொப்பனத்துல கூட நீ தோற்று போக கூடாது. Even in your dreams you should never be defeated. சொப்பனத்துல கூட நீ பின்வாங்க கூடாது. Even in your dreams you should not backslide. அப்படி ஏதாவது ஒரு எச்சரிப்பு போல தேவன் சொப்பனம் காட்டினார்னா அன்னைக்கு நைட்டே முழங்கால முடக்கி கர்த்தாவே நான் ஜெயிக்க வேண்டும் என்று நீ தேவசமூகத்திலே போராடணும். If God is warning you in your dream, that minute itself you fold your knees and you ask God to deliver you from it. ஒரு பார்வோனுக்கு ஒரு சொப்பனம். Unto Pharaoh there was a dream. 7 கெட்டுப்போன பசுக்கள். There were 7
செழிப்பான பசுக்கள். There were 7 oxen which were இது fertile, அதை விழுங்கி விட்டது. and this were swallowed the other. எவ்வளவு கிளியர் அவனுக்கு சொல்றாரு. And he says very clearly, உடனே அவன் பாருங்க கரெக்ட்டா ஆளை கண்டுபிடிச்சு அந்த ஸ்தானத்துல வச்சு அந்த சூழ்நிலையை ஜெயிச்சிட்டான். and he spotted out the person for that and immediately kept them in that position. ஏதாவது சொப்பனம் கிடைச்சா நீங்க அதை அசட்டையா விடுக்க கூடாது. தேவ சமூகத்துல இருந்து அதுல கூட கர்த்தாவே இனிமேல் அடுத்த சொப்பனத்துல நான் ஜெயிக்கிறவனாய் பார்க்கணும். If you have a dream also, you should pray to God and sanctify yourself, and you should see that you are victorious in the next. உன்னுடைய அறிக்கட்டு சொப்பனத்துல சரி, சொப்பனம் இல்லாம கனவோ நனவோ உன்னுடைய அறிக்கட்டு நிமிர்ந்து நிக்கணும். Chief, whether it is in your dream or in reality, it should stand upright. யாபேஸ்னு ஒரு சகோதரன் இருந்தான். There was a brother called Jabez. அவனுக்கு अनेक சகோதரர்கள் இருந்தார்கள். He had many brethren. அந்த சகோதரர் மத்தியில இவன் தான் ஆசீர்வதிக்கப்பட்டான். In the midst of his brethren, he was blessed. உன் குடும்பத்துல நீ ஒருவன் தான் ரட்சிக்கப்பட்டிருப்பாய். You might be the one who is saved in the family. உன் நண்பர்கள் வட்டாரத்துல நீ ஒருவன் தான் ரட்சிக்கப்பட்டிருப்பாய். In the midst of your friends, you alone might be உன் saved. கிராமத்துல நீ மாத்திரம் தான் ரட்சிக்கப்பட்டிருப்பாய். In your village, you alone might be saved. உன் ஜெனரேஷன்ல நீ தான் ரட்சிக்கப்பட்டிருப்பாய். In the midst of all your people, you alone will be ஆனா saved. இவைகளுக்கு மத்தியிலயும் உன்னுடைய அறிக்கட்டு நிமிர்ந்து நிக்கணும். In the midst of all this, your sheep should stand அதுக்கு upright. காரணம் என்ன? What's the reason for that? நம்முடைய அறிக்கட்டு நிமிர்ந்து நிற்க வேண்டுமானால் If our sheep should stand upright, உன்னை நீ காக்கணும். you should preserve yourself. உன்னை காக்கணும். You should preserve உன்னுடைய yourself. ஜீவியத்தை ஊழியத்தை நீ காக்கும்படியாக உனக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. You have a responsibility to preserve your life and yourself. அவனவன் ஆத்துமாவுக்கு அவனவன் தான் உத்தரவாதி. He is, every individual is responsible நீ for his own உன்னை life. காக்கும்படியாக உனக்கு ஒரு உத்தரவாதம் இருக்கிறது. You have a responsibility to preserve yourself. பாவம் செய்ய ஆத்துமாவே சாகும். The soul that sins will நீ die. ஏதாவது தவறு செஞ்சு ஏதாவது சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இந்த ஆதாம போல ஏவாளை கையை காட்டி ஏவாளை போல சாத்தான கை காட்டி இப்படியே நீ சாபத்தை வாங்கிக்கிட்டே இந்த மார்க்கத்துல போய்க்கொண்டே இருக்க கூடாது. If you do sin and you point out, if you like Adam showed Eve and Eve showed the serpent, you should not go about in this religion. ஒரு தாயும் தகப்பனும் என்கிட்ட வந்து அழுதாங்க. A father and mother came and cried to me. அந்த பையன் அப்படி என் மகன் தான் அப்படி பிரிஞ்சு போயிட்டான், அவ கொண்டு போயிட்டான்னு. He's my son and she took her away like that. அவனை போய் கேட்டா, And when I asked him, அவன் அவங்க அம்மா கேட்டிருக்காங்க, என்னப்பா நீ தனியா போற, இந்த பொண்ணு சரியில்லையப்பான்னு. அவன் சொன்னா, நான் இந்த பொண்ணை பார்க்கவும் இல்ல, எனக்கு வேணும்னு சொல்லல, நீங்க போய் பாத்தீங்க, பணத்தை பேசுனீங்க, கட்டி வச்சீங்க, இப்ப வந்து சரியில்லைன்னு சொன்னா என்னைய வாழ விடாம தடுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டான். he said that I did not go look to any girl. You went and saw for a girl and you asked for the money and you married them to me, and finally you said that this girl's not right. இப்போ ஒவ்வொருத்தரும் குற்றம் சாட்டி கொண்டே போகிறார்கள். Now everyone are accusing the rest of them. புருஷன் மனைவியை சொல்றான், இவளை கட்டின பிறகு தான் இவ்வளவு பிரச்சனை. The husband is telling, accusing the wife that after marriage is a problem. அந்த மனைவி நேரம் வந்த நேரத்துல பார்த்து யாராவது செத்து போயிடுவாங்க, ஐயோ இவ வீட்டுக்கு வந்தா செத்தே விட்டாமா. And when that wife comes into that house, maybe somebody is dead because she came and he is dead. அப்படி நீங்க சொல்லி பழக கூடாது. You should never accuse like this. கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்ட பிறகு சென்டிமென்ட் ஆகவே ஆகாது. After coming to Christian, sentimental things are not good. நல்ல நேரம் பார்க்கிறது, looking at good times யமகண்டம் பார்க்கிறது, and looking at bad times, ராகு காலம் பார்க்கிறது, ராகு காலம் பார்க்கிறது, and looking at the good times. இப்படி எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களா? Are you looking at this? நீ பைபிளை தூக்கவே கூடாது. You should never take the word of God. நான் ஒரு இடத்துக்கு போனேன், 9 கல்லு வை 3 கல்லு வைனா, ஒரு கல்லு வைக்க மாட்டேன், ஜெபம் பண்ணலாம்னு. And I went to one house, they said you place 9 or 10 and 3 stones. I said not one stone should be kept. ஆளு பெட்டில தூக்கிட்டு போறாங்க, செத்து போனவன. Finally they take carrying the one who is dead. அவர் ஒரு நல்ல விசுவாசி. He is a good believer. ஒருத்தர் வந்து சொன்னாரு, One king அந்த கையில உள்ள கட்ட அவளுங்கனாரு. now remove the wand in his hand. எனக்கு புரியல, ஏன் கட்ட வைக்கணும்? கட்ட ஊத்தா போக மாட்டாரா? கட்ட ஊத்துனா இருந்துருவாரா? I asked as to why he should be removed. If he should be removed, will he go or will he stay? ஆம்புலன்ஸ்ல வைக்கும்போது தலைய பின்னால வை, தலைய பின்னால வைனா, நான் சொன்னேன் எப்படியும் வை, அவன் போயிடுவான். When they kept in the ambulance, they said you keep the head behind, you keep somehow you will go, I said. அங்க கல்லற தோட்டத்துக்கு போயாச்சு. And we went to that cemetery. யார் இப்படி தோண்டனது? வடக்கும் தெற்குமா கிழக்கு மேற்குமா தான தோண்டணும்னு சொல்லி ஒரு ஆள் சண்டை போட்டான். Who dug out like this north and south? It should be dug as east and west, one person said. எனக்கு ஒண்ணுமே புரியல. I couldn't understand it. இது எப்படி கிழக்கு மேற்கு என்னன்னு கேட்டேன். I asked us to what is east and west. மின்னல் கிழக்கில் இருந்து தோன்றி வருகிறது போல மனுஷகுமாரன் வருவார். அதனால கிழக்கு இருந்து வரும்போது இவர் இங்க இருந்து பாத்துவாராம் டக்குனு. As the lightning comes from the east to west, the son of man will come. Therefore you keep place him in the east and he will be risen up. இவன் தண்ணி அடிச்சு செத்துருக்கான். இவன் எங்க இவன் வந்து கிழக்குல இருந்து வெளியே போறான், மேற்குல இருந்து வர போறான். இவன் லாஸ்ட்ல வருவான், மெல்ல வருவார். He drunk and he is dead. Where will he rise up from the east when the lightning comes? He will come in the last. விசுவாசி எங்க செத்தாலும் சரி, தீ வச்சு எரிச்சாங்க கிறிஸ்துவுக்காக, அவங்க எல்லாம் எங்க வருவாங்க? உடம்பே இல்ல, சாம்பலா தூசியா போயிட்டான்.
அவன் வரமாட்டானா? A believer, wherever he dies, some of them were burnt to fire and they are in ashes. Will he not rise up and come when he is coming? எத்தனை இரத்த சாட்சிகள் எப்படிலாம் மரிச்சிருக்காங்க? How many martyrs have died in so many ways? எத்தனை பேரை சிங்கங்களை வச்சு கடிச்சு சாகடிச்சு அப்படியே கொடூரமா செத்துருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் அடக்கமா நடந்தது? How many of them were tormented in the death, having the lions being biting them? Was there a பெந்தேகோஸ்துல வந்துட்டு நீ சென்டிமெண்ட் பேசவே கூடாது. After coming to the Pentecostal, you should not speak sentimental. எங்களுக்கு டைம் வந்து செவ்வாய்க்கிழமை தான் இருக்கு. அன்னைக்கு தான் கல்யாணம் உடனே நாங்க அடுத்த மாசம் கல்யாணம் வச்சுக்கலாம்னு நினைக்கிறோம். ஏன்னா எப்படியாவது புதன்கிழமை வந்துடணும் இல்லன்னா வெள்ளிக்கிழமை வந்துடணும். செவ்வாய்க்கிழமை மட்டும் என்ன செய்யக்கூடாது, வரவே கூடாது. On Tuesday we have time, but therefore we'll keep the marriage for the next month. It will come on Wednesday or Friday, not on Tuesday. வெள்ளிக்கிழமை பண்ணிட்டு அடுத்த வாரம் வீட்டுக்கு வந்துறாளே, என்ன பண்றது? Friday wedding is headed and the next week she's coming back home, what to do? செவ்வாய்க்கிழமை பண்ணவன் நல்லா ஹல்லேலூயா போட்டு போயிட்டு இருக்கானே, என்ன பண்றது? Those who are married on Tuesday shout hallelujah and go, what can you do? புரிஞ்சுக்கோங்க, பைபிள் எடுத்துட்ட பிறகு உலக வழிபாடுக்கு நீ செத்துறணும். You after taking the word of God, you should die to the rudiments of the world. ஒரு சென்டிமெண்ட் கூட நீ பார்க்கவே கூடாது. You should never look to sentimentals. ஒரு டைம் பார்க்க கூடாது, கிழக்கு மேற்கு எதுவுமே பார்க்க கூடாது. Never look to timings or east or west. நான் ஒரு நாள் விசிட்டிங் புறப்பட்டு போயிட்டேன். One day I went out for visiting. ஒரு போலீஸ்காரர் வீட்டை விட்டு வெளியே வந்தாரு. One policeman came out of his house. டிராபிக் போலீஸ். He was a traffic police. காக்கியும் வெள்ளையும் போட்டிருந்தாரு. And he was dressed in the dress. காக்கியும் வெள்ளையும் போட்டிருந்தாரு. காக்கி பேண்ட், ஒயிட் ஷர்ட். He was putting on that white shirt and that pants. நான் full white. I was in full white. நான் போன உடனே அப்படியே டூ வீலர் திருப்பி வீட்டுக்குள்ள போயிட்டான். And when I went, he immediately turned back and went in two wheeler. நான் யோசிச்சேன், இவனும் ஒயிட் ஷர்ட் தான் போட்டிருக்கான், இவனை பார்த்து எத்தனை பேர் திரும்பி ஓடிட்டான்னு தெரியலையே. When I went, I thought he is also putting on white shirt. How many of them were turning back? நம்ம இந்த மார்க்கத்துல வந்துட்ட பிறகு நீ இந்த பழைய பாட்டை பாடினாலே உனக்குள்ள உன்னை காக்குற ஜீவியம் இல்ல. If you sing the old songs after coming into this religion, there's no experience of preserving yourself. உன்னை காக்கணும். You should preserve. உலக வழிபாடுகளை நீ சுத்தமா செத்துறணும். You should die to the rudiments of the world. உலகத்துல போய் அம்மா செத்துட்டாங்க அப்பா செத்துட்டாங்கன்னு மொட்டை அடிச்சிட்டு அதை பண்ணிட்டு கிருபையை நஷ்டப்படுத்தி வாழ்க்கையை நாசம் பண்ணிட கூடாது. பைபிளை தூக்கிட்டியா, இதுல ஸ்டாண்ட் பண்ணு. Saying that your father உன்னுடைய அறிக்கட்டு கர்த்தர் நிமிர்ந்து நிற்க வைப்பார். Saying that your father or mothers did, you should not go and bald your head in the last of people in the world, and you should die to the rudiments of the world, and then your sheep the Lord make to stand upright. 1 தீமோத்தேயு 5:22 தீமோத்தேயுக்கு பவுல் அழகாக சொல்லுகிறார், உன்னை சுத்தவானாக நீ காத்துக்கொள். 1 Timothy 5:22 Paul is saying to Timothy that you keep yourself pure. இந்த சூழ்நிலையிலும் உன்னை நீ காக்கணும். யோசேப்பினுடைய வாழ்க்கையில சொல்லக்கூடிய சத்தியம் மறைமுகமான தெய்வீக சத்தியம், தன்னை காப்பவன். In any situation you should keep yourself pure. There's that thing which is hidden in Joseph's life is he is keeping himself pure. தன்னை காப்பவன் நிமிர்ந்து நிற்பான். He who is preserving himself will stand upright. எந்த சூழ்நிலையிலும் உன்னை நீ விட்டு கொடுக்கவே கூடாது. In any situation you should never leave yourself. 1 யோவான் 5:18 சொல்லி இருக்கிறது. 1 John 5:18 அங்க என்ன சொல்லி இருக்கிறது? What is told there? தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான். He who is born of God shall never sin. அவன் தன்னை காக்கிறான். He is preserving himself. பொல்லாங்கன் அவனை தொடான். And no evil shall come upon him. அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமான வார்த்தைகள் பாத்தீங்களா? What a blessed word is this? தேவனால் பிறந்தவன் பாவமே செய்ய மாட்டான். He who is born of God shall never sin. இரண்டாவது தன்னை காத்துக்கொள்வான். And second, he keeps himself pure. பிசாசு பொல்லாங்கன் அவனை தொடவே முடியாது. And the wicked shall never touch him. நீ தன்னை காத்தால் நீ நிமிர்ந்து நிற்பாய். உன்னை வந்து பிசாசு டச் பண்ண மாட்டான். உன் வழியிலேயே வர மாட்டான். ஒதுங்கியே போயிட்டே இருப்பான். If you preserve yourself, then you will stand upright. Satan will never come your way. He will go by itself. உன் வழியில வந்து நின்னானா பிசாசு நடுங்கும். If he comes and stand in your way, Satan will fear. பாஸ்டர் அருள்தாஸ் அவர்கள் ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னால Before Pastor Aldas came for ministry, ஒரு நாள் சாயங்காலம் அந்த இருட்டான நேரத்துல ஒரு வயல் வரப்புல போய் கொண்டிருந்தார். one evening time in the dark time he was going through the field. எப்பொழுதும் அந்த வயல்ல ஒரு சின்ன ஒத்தடி பாதை மாதிரி இருக்கும். He was going in the single path of the field. எப்பொழுதும் போகிற பாதை. He was usually going there. திடீரென்று அவர் போய் கொண்டே இருக்கும் பொழுது திடீர்னு பார்த்தா எதிலேயோ மோதிட்டார். Suddenly he went and dashed against something. வரப்புல என்ன இருக்கு, இத்தனை வருஷம் போயிட்டு இருந்த வரப்புல எதிலேயோ முட்டிட்டோம்னு சொல்லிட்டு அப்படி பார்த்தார். He was thinking as to what is there in the bank of the field, because ஒரு suddenly gigantic figure நின்னுச்சு. some gigantic figure stood. எவ்வளவோ உயரமான ஒரு ஆவி நிக்குது. It was a huge spirit standing before him. இவர் அதுல பாதத்திலேயே முழங்கால்லயே மோதி இருக்கிறார். He went and dashed against its feet or somewhere knees. அப்படி பார்த்த உடனே அது நிக்கிற அந்த விகாரமான காட்சியை பார்த்த உடனே இவருக்கு வேர்த்துச்சு. As soon as he saw the gigantic figure, he was sweating. இவர் அப்படி நின்னாரா. உடனே அந்த ஆவி சொல்லிச்சான், நீ ஏன் யோசிக்கிற, நானே பயந்து போய் என் வழியில நீ வந்துட்ட, நான் மிரண்டு போய் நிக்கிறேன்னு.
He stood there and that spirit said, "Why are you standing like this? I am afraid that you have come by my way." நீ வர்ற டயத்துல ஏன் கிராசிங் டயத்துல நீ வந்துட்ட எனக்கு இப்போ எங்க என்ன பண்ணனும் தெரியலன்னு சொல்லுச்சு. In my time of crossing you come, I do not know what to do. பொல்லாங்கன் உன்னை தொடான். The evil shall not touch you. அவன் வந்தான்னா மிரளுவான். நீ அத பத்தி மிரள வேண்டிய அவசியமே கிடையாது. If the wicked comes, he will tremble. You need not be trembled. உன்னை காத்துக்கொள்ளணும். But you should preserve yourself. பிரதிஷ்டையில உன்னை காத்துக்கொள்ளணும். Preserve yourself in consecration. பாவம் அணுகாத உன்னை காத்துக்கொள்ளணும். You preserve that sin might not enter you. தேவனுக்கு பயந்து உன்னை நீ காத்துக்கொள்ள வேண்டும். You preserve the ones who are fearing God. நீ நிமிர்ந்து நின்றா எல்லாம் தலை குனிவான். If you are standing upright, all will be putting their head down. ஏசாயா 60:14 என்ன சொல்லுகிறது? Isaiah 60:14. உன்னை ஒடுக்கினவர்கள் உன்னிடத்துல வந்து பணிந்து குனிந்து நீ நிமிர்ந்து நிற்கும் பொழுது உன்னை கர்த்தருடைய நகரம் என்று புகழுவார்கள். ஏனென்றால் ஒரு காலத்துல உன்னை ஒடுக்கினான். இன்னைக்கு நீ நிமிர்ந்து நிற்கிறாய், அவங்க எல்லாம் குனிந்து வருகிறார்கள். Those who have afflicted you once will come and bend down before you and say and praise you because they have once afflicted you. யோசேப்பு அடிமையாக விற்கப்படும் பொழுது தலை குனிந்து நின்றான். When Joseph was sold into captivity, he bent down his head. போத்திபார் வீட்டிலே அபாண்டமாய் குற்றம் சாட்டப்படுவது தன்னுடைய நீதியை வெளிப்படுத்த முடியாமல் தலை குனிந்து நின்றான். When he was accused falsely in the house of Potiphar, not able to explain his righteousness, he was confounded. ஆனால் கர்த்தர் அவனை நிமிர்ந்து வைக்கக்கூடிய காலம் வந்தது. But there was a time when the Lord will keep him upright. ஆதியாகமம் 41:43 அவன் பார்வோனிடத்திலிருந்து அந்த வல்லமையை பெற்றுக்கொண்டு வந்த பொழுது பார்வோன் சொன்னான், எல்லாரும் இவனுக்கு முன்பாக தண்டனிட்டு பணியுங்கள் என்று சொன்னான். When he was getting the power from Pharaoh and was coming in Genesis 41:43, he asked him to bow everyone before him. பிரியமானவர்களே, இவனுக்கு சொன்னதானே இந்த வாக்குத்தத்தம் இந்த சொப்பனம் நிறைவேறினதா? Was the dream which was told to him fulfilled? இவன் அரிக்கட்டு நிமிர்ந்து நின்றதா? Was the sheep standing upright? இவனுடைய சகோதரர் இவனுக்கு முன்பாக வந்து பணிந்து குனிந்தார்களா? Did his brethren come and fall down and bow before him? வசனம் சொல்லுகிறது 4 இடத்துல இவன் முன்னால வந்து பொத்து பொத்துன்னு விழுந்தாங்க. The word of God says that in 4 places they came and fell down before him. ஒரு இடத்தை வாசிக்கலாம். One place we can read. ஆதியாகமம் 42:6. Genesis 42:6. அந்த வசனம் நிறைவேறிச்சுங்கிறதுக்கு உங்களுக்கு சொல்றேன். I say that the verse is fulfilled. யோசேப்பு அத்தேசத்துக்கு அதிபதியாயிருந்து தேசத்தின் ஜனங்கள் யாவருக்கும் விற்றான். யோசேப்பின் சகோதரர் வந்து முகங்குப்புற தரையிலே விழுந்து அவனை வணங்கினார்கள். நிறைவேறிச்சா? அல்லேலூயா. தேவன் சொன்னால் அது காலம் தாழ்த்தினாலும் கரெக்டா நிறைவேறும். What the Lord says, even if it delays, it will happen. காலம் தாழ்த்துதல் என்பது நம்முடைய வேலை, காலம் நிறைவேறுகிறது அவருடைய வேலை. Delaying is our work, but to perform it is his work. ஃபர்ஸ்ட் வந்து அந்த அரிக்கட்டு எல்லாம் தலையை வணங்குறது இதான் ஃபர்ஸ்ட் டைம். It is the first time that the sheep are coming and worshipping the sheep. அவனுடைய சகோதரர் வந்து முகங்குப்புற தரையில விழுந்து அவனை வணங்கினார்கள். His brethren came and bowed their faces to the earth and worshipped him. ஆதியாகமம் 43:26 பார்க்கும் பொழுது Genesis 43:26. தரை மட்டும் குனிந்து அவனை இரண்டாவது வணங்கினார்கள். They bowed down to the earth and worshipped him twice. அதே 43 ஆதியாகமம் 43:28 பார்க்கும் பொழுது In Genesis 43:28, மறுபடியும் தலை குனிந்து வணங்கினார்கள். they again bowed down and made obeisance. அடுத்த ஆதியாகமம் 44:14 பார்க்கும் பொழுது Nextly Genesis 44:14, அவனுக்கு முன்பாக மறுபடியும் தரையிலே விழுந்தார்கள். they again fell on the ground before him. வாக்குத்தத்தம் எத்தனை ட்ரிப் நிறைவேறிச்சு பாத்தீங்களா? How many trip was this from promise fulfilled? ஒரு ட்ரிப்காக கிடைச்ச சொப்பனம் 4 ட்ரிப் நிறைவேறிச்சு. One trip he got the dream and it was fulfilled 4 times. ஆண்டவர் வந்து ஒரு குறித்து ஒரு பிளான் வச்சிருக்கிறார். There is a plan concerning you by God. தலையை நிமித்தணும்னு பிளான் பண்ணிட்டாரு. மன்னார்புரம் திசையன்விலை இல்லாவிட்டால் சாத்தான்குளம் விசுவாசிகளை தலைநிமிர வைக்கணும்னு தேவன் பிளான் பண்ணிட்டாரு. It's the plan of God to lift up the heads of the people of Mannarpuram, Thesavila and Sathankulam. யாருமே தடுத்து நிறுத்த முடியாது. Nobody can hinder them. அந்த வாக்குத்தத்தம் சரியான நேரத்துல உனக்குள் நிறைவேறும். That promise will be perfected in you right ஒரு now. தரம் அல்ல 4 விசை அதே தரிசனம் நிறைவேற்றப்பட்டது. Not once but 4 times that dream was fulfilled. ஆனால் நீயோ உலகத்தால் கரைபடாதபடி உன்னை காத்துக்கொள்ள வேண்டும். But you should not be defiled of this world but preserve yourself. யாக்கோபு 1:27 படி According to James 1:27, உலகத்தால் கரைபடாதபடி தன்னை காத்துக்கொள்கிறவனே சுத்தமான பக்தி உள்ளவன். he who is not preserving himself without the defilement of this world is having true godliness. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. உங்களை நீங்கள் எத்தனை பேர் காத்துக்கொள்ள விரும்புகிறீர்கள்? How many of you want to preserve yourself? விசேஷமாக Especially வாலிபர்கள், youths, வாலிப பெண்கள், வாலிப சகோதரர்கள், youth brothers and youth sisters. பள்ளியிலே, கல்லூரியிலே, வேலை ஸ்தலங்களிலே இந்த வாலிப வயதிலே நீங்கள் உங்களை சரியான விதத்திலே உங்களை காத்துக்கொள்ள வேண்டும். In your schools, colleges and workplaces, in your youth age, you should preserve yourself right. விளையாட்டுத்தனமாக தெய்வீக வாழ்க்கையை நீங்கள் விட்டுவிடக் கூடாது. Playfully, you should not live your divine life. அது சிரிக்க வேண்டிய, அனுபவிக்க வேண்டிய காலம் என்று நீங்கள் எண்ணிவிடக் கூடாது. You should not think that this is the time to laugh and fun and you should leave it. 17 வயதிலிருந்து தான் யோசேப்பின் வாழ்க்கையிலே கர்த்தர் தனியாக இடைபட ஆரம்பித்தார். It was in 17 years
us that the Lord started to intervene alone with Joseph. ஆனாலும் அவன் தன்னை காத்துக்கொண்டான். But yet he preserved himself. யாரையும் நம்ம குறை சொல்லவே முடியாது. We cannot blame anything anybody for நமக்கு this. ஆழமான சத்தியங்களும் உபதேசங்களும் தேவனுடைய வல்லமையும் கிருபையும் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. Because the deep doctrines and truth and grace and gifts are given to us. அடுத்து நிமிர்ந்து நிற்ப வைக்கக்கூடிய சக்தி எது? Nextly, what is the power which is making you to stand upright? ஒன்று அபிஷேகம் உன்னை நிமிர்ந்து நிற்க வைக்கிறது. Firstly, anointing is making you to stand upright. நீதிமான்களுடைய வாழ்க்கை உன்னை நிமிர்ந்து நிற்க வைக்கிறது. The life of a righteous is making you to stand upright. மூன்றாவது நீ உன்னை காக்கும் பொழுது நீ நிமிர்ந்து நிற்பாய். Thirdly, when you preserve your souls, you will stand upright. எசேக்கியேலுடைய புத்தகத்திலே நான் பார்க்கும் பொழுது Reading in the book of Ezekiel, முதலாம் அதிகாரத்திலே chapter 1, 7ஆம் வசனத்திலே verse 7. ஒரு விசை வாசிக்கலாம். அவைகளுடைய கால்கள் நிமிர்ந்த கால்களாயிருந்தன. அவைகளுடைய கால்கள் அப்படினா எவைகளுடைய கால்கள்? Their feet were stand straight. 5ஆம் வசனத்திலே அது நடுவில் இருந்து 4 ஜீவன்கள் தோன்றின. There were 4 living creatures from out of them. இந்த 4 ஜீவன்களுடைய கால்கள் நிமிர்ந்திருந்தன. The feet of the 4 free creatures were straight. ஒரு தேவனுடைய பிள்ளை நிமிர்ந்தவனாய் இருக்க வேண்டும். A child of God should stand straight. அவனை நிமிர்ந்தவனாய் வைக்கத்தான் கர்த்தர் சரியான கிருபை, வெளிப்படுத்தல், அபிஷேகம் இவைகளெல்லாம் அவ்வப்பொழுது அவனுக்கு தருகிறார். In order to make him straight along, the Lord gives him revelation, truth, anointing at the right time. உன்னை நீதிமானாய் மாற்றுவதே அதற்காகத்தான். He is making you righteous just for that. எசேக்கியேல் 1ல நாம் பார்க்கும் பொழுது When we read in Ezekiel chapter 1, 4 ஜீவன்கள் அதனுடைய கால்கள் நிமிர்ந்திருந்தன. the 4 living creatures, their feet were straight. ஒரு ஜீவனுக்கு கால் இல்லன்னா பிரயோஜனம் இல்ல. If there is no feet for the creature, it's of no use. ஒரு பறவைன்னு வைத்துக்கொள்ளுங்க. அதுல ஒரு பறவை இருக்கிறது. If there's a bird in it, அதுல ஒரு கழுகு இருக்கிறது. that is an eagle in அந்த it. 4 ஜீவன்ல ஒரு ஜீவன் கழுகு. Of one of the living creatures is an eagle. அதுக்கு 2 கால் இல்லன்னா எங்க போய் உட்காரும், எப்படி அது தன்னுடைய லைஃபை செட்டில் பண்ணுன்னு பாருங்க. If there are no 2 feet, then see how it will go fly, sit down. அதுல ஒரு ஜீவன் எருது. And there are அதுல ஒரு ஜீவன் எருது. one of that thing is oxen. அதுக்கு எருது இல்ல. அந்த எருதுகளுக்கு 4 காலும் இல்லன்னா எப்படி இருக்கும்? If the oxen is not having one of its feet, how it will be? இன்னொன்னு சிங்கம். Next is the lion. அதுக்கு சிங்கம் பெரிய ராஜாதான். கால் நிமிர்ந்தில்லைன்னா என்ன பிரயோஜனம்? நரி கூட ஏமாத்திட்டு போயிடும். Lion is a great king. If it does not have foot properly, then even the foxes will cheat it and go. முதல் ஜீவன் மனிதன். The first life is man. மனித முகம். The face of man. மனுஷனுக்கு கால் இல்லன்னா என்னங்கறத சாயங்காலம் சொல்றேன் நான். If man has no feet, then I will say what is happening in the evening. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. முதலாவது ஜீவன் மனித ஜீவன். The first living creature is man. ஒரு மனிதனை நிக்க வைக்கணும்னா, இல்லாவிட்டால் அவனுடைய வாழ்வு நிமிர்ந்து நிக்கணும்னா, ஸ்பிரிச்சுவல் இல்லாவிட்டால் ஆன்மீகம் நிமிர்ந்து நிக்கணும்னா, அவனுக்கு மனித கால்கள் இருக்கணும். அந்த கால்கள் நிமிர்ந்து இருக்கணும். If a man should make to stand upright, if he has to stand straight, then he has to have living legs like the feet. அது என்ன மனுஷ முகம்? What is the face of man? மனித முகம் அன்பை காண்பிக்கிறது. The face of man shows love. தேவன் மனிதனிடத்தில் அன்பு வைத்தார். The Lord loved man. மனுஷன் தான் உண்மையாகவே நல்ல ஒரு அன்புள்ள ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவன். It is only man who can live a loving life, for that God created him. நீங்க நமக்கு எத்தனை பேருக்கு உண்மையான அன்பு இருக்கிறது? How many of us have true love within us? அன்பு சரியான அன்பின்படி உன் லைஃப் போயிடுச்சுனா உன் வாழ்க்கையில போராட்டமே இருக்காது, நிமிர்ந்து நிற்பாய். If your life is going on into true love, you will have no problems, you will stand straight. இன்னைக்கு अनेகர் நிமிர்ந்து நிற்க முடியும். अनेகருடைய குடும்பங்கள்ல அன்பே இல்ல. Today many of the families have no love at all. புருஷ மனைவியை நேசிக்கிறது இல்ல. Husband is not loving wife. சும்மா ஒரு மெஷினிஸ்ட் லைஃப் மாதிரி போயிட்டு இருக்கு. It is just like a business life. ஏதோ வேலைக்கு போறாரு. He is going to her work சம்பளத்தை வந்து வீட்ல போடுவாரு. and bringing the salary to house. நல்லது கெட்டதுல கலந்து கொள்வாரு. And he is sharing with his friends. அவன் முகத்துல ஒரு அருளே இருக்காது. He has no shining in his face at all. எல்லாம் இந்த வாழ்க்கையில வந்து போயிட்டே இருப்பான். ஆனா வீட்டை நல்லா கவனிப்பான், பராமரிப்பான். அதுல என்ன வாழ்க்கை இருக்கிறது? He will just come and go, but he will take care of his life, family. What is in it? சாப்பாட்டுக்கு வழி இல்ல. ஆனா ரெண்டு பேரும் அன்பா இருந்தா அது போதுமானது. There is no way to eat, but if they are both are loving, that's sufficient. உங்களுடைய குடும்பத்தை நீங்க நேசிக்கிறீங்களா? Are you loving your family? உங்களுடைய சகோதரனை நேசிக்கிறீங்களா? Are you loving your brothers? தன் சகோதரனை பகைக்கிறவன் மனித கொலைபாதகன். He who is hating his brother is a murderer. ஒருவன் வெளியே ஒளியில் இருக்கிறேன் என்று சொல்லியும் அவன் தன் சகோதரனை பகைத்தால் அவன் இருளில் கிடக்கிறான். If one says that he is in light yet hates his brother, he is still in darkness. ஒருவேளை நீங்க அந்நிய பாஷை பயங்கரமா பேசலாம். You might speak mightily in tongues. ஆவியில நிரம்பலாம். Get filled in the spirit. ஆனா அன்பு இல்லாவிட்டா நீ ஓசையிடுகிற வெண்கலம் சொல்லிருக்கு. But without love you are like the cymbals which makes noise. சத்தமிடுகிற வெண்கலம், ஓசையிடுகிற கைத்தாளம். You are like the cymbals of brass which is just sounding empty. நீ சும்மா இங்க போட்டு கை தட்டிட்டு வீட்ல போய் சண்டை போட்டினா அன்பு இல்ல.
If you clap out here and go home and fight no love, நீ உன்னால நிமிர்ந்து நிக்க முடியாது. you cannot stand straight. அன்புதான் ஒரு மனிதனை நிமிர்ந்து நிக்க வைக்கக்கூடிய சக்தி. It is love which is having the power to stand to make a man straight. இந்த அன்பு சரியில்லாதபடியால் தான் தேவ அன்பை உள்ளத்துல ஊற்றுகிறார். Because this love is not right, God is pouring out his love to us. அந்த அன்பு வந்த பிறகாவது உன் பிள்ளையை நேசி, புருஷனை நேசி, மனைவியை நேசி. At least after this love comes into you, you will start loving your husband, your wife, your children. கிறிஸ்து சபையை நேசிக்கிறார். Christ loved the church. அந்த மனுஷன் எவ்வளவோ தவறு செய்றான். That man made so many errors. ஆனாலும் அவனை விடுறதில்ல. But he is not leaving him. அவனை தாங்கிக் கொண்டே வருகிறார். He is still enduring him. வேதம் சொல்லுகிறது ஆரம்பத்துல வைத்த அன்பு போல முடிவு வரைக்கும் அவர் அன்பு வைக்கிறாராம். As the word of God says, as he had loved in the beginning, he had loved them to the end. அப்படி எத்தனை குடும்பத்துல அப்படி உண்மையான அன்பு இருக்கிறது? How many of their families have such love? அன்பு இல்லன்னா அவன் தேவனை பார்க்கவே முடியாது. If you have no love, he cannot see God. அன்பில்லாதவன் தேவன் இல்லாதவன். He who has no love does not have God. அதுக்காக அன்பை எப்படி டெய்லி கொஞ்சி காட்டிட்டு இருக்க முடியுமான்னு ஒரு சிலர் கேட்பாங்க. For that some of them will say, to show out our love, can we always keep நீ pleasing புருஷனா others? இருந்தா மனைவியா இருந்தா அந்த ஸ்தானத்துல இரு, அது போதும். If you are a husband or a wife, you just stand in that position, that's sufficient. உண்மையான அன்பு எத்தனை பேருக்குள்ள இருக்கிறது? How many of you have true love within you? நம்ம என்ன நினைக்கிறோம்? அன்புன்னா ஒரு ஆள் பின்னாலேயே சுத்துறது அன்புன்னு நினைக்கிறோம். We think that true love is to just walk about behind one person. அது மிருகத்தனமான வாழ்க்கை. That is only beastly life. அது அன்பு அல்ல. That's not love. ஒருத்தனுக்கு குறைவு உண்டு என்று கேட்கும் பொழுது உனக்கு இருந்துட்டு அதை பார்த்துட்டு நீ பாட்டுக்கு போற பாரு, அதுதான் அன்பில்லாத தன்மை. When there is shortcoming in one person, you just seeing it and going by your side, that is an experience without love. இத குறித்து யோவான் ரொம்ப அழகாக சொல்லுகிறார். About this John explains. அவருக்கு அன்பின் அப்போஸ்தலன் என்ற பெயர் உண்டு. He is called as the loving apostle. ஒன்னு யோவான்ல நான் பார்க்கும் பொழுது We read about it in 1 John 3ஆம் அதிகாரத்திலே chapter 3 17ஆம் வசனத்திலே verse 17. ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாய் இருந்தும் And one having the world's goods, தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டு என்று கண்டு seeing that his brother has a need, தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்துக் கொண்டால் and if he shuts up his bowels of compassion, அவனுக்குள் தேவ அன்பு நிலைகொண்டு இருப்பது எப்படி? how can the love of God dwell in him? இதுல இருந்து என்ன விளங்கிக் கொள்றோம்? What do we understand from this? சகோதரனுக்கு குறைச்சல் உண்டுன்னா வந்துருவானா ஸ்தோத்திரன்னு கதவு பூட்டி வைக்க கூடாது. If there is any need for your brother, you should not lock your head saying praise the Lord. சகோதரனுடைய குறையை நிவர்த்தி செய்யறதுதான் உண்மையான அன்பு. Go and fulfilling the need of your brethren is true love. இல்லாதவனுக்கு கொடுப்பதுதான் அன்பு. The giving to the Father is true love. நமக்குள்ள எத்தனை பேருக்குள்ள அந்த அன்பு இருக்கிறது? How many of us have the love within us? நான் திரும்பவும் சொல்லுகிறேன், உனக்குள்ள இருக்கிற அன்பை நீ சரியான விதத்துல பிராக்டீஸ் பண்ணாதனாலதான் கர்த்தர் தன்னுடைய அன்பை உனக்கு கொடுத்து உன்னை கிறிஸ்தவ வாழ்க்கையில கொண்டு வருகிறார், செயல்பட வைக்கிறார். I again repeat, because you do not practice that love within you, the Lord is giving his love within you and working you to work with it. 1 கொரிந்தியர் 13ல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா முதல் 10 வசனத்துல பயங்கரமாக காரசாரமாக பவுல் பேசுகிறார். In 1 Corinthians chapter 13 verses 1 to 10, St. Paul speaks very hotly about this. நீ என்ன தீர்க்கதரிசனம் சொன்னாலும் பிரயோஜனம் கிடையாதுன்றார். Whatever prophecy you might say, it's of no use. என்ன விசுவாசியா இருந்தாலும் பிரயோஜனம் இல்லன்றார். Whatever believer you are, it's of no use. மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசம் இருந்தாலும் உனக்கு அன்பில் என்ன பிரயோஜனம் இல்ல. Although you have faith to shake the mountains, without love you is enough no use. சத்தம் போட்டு அந்நிய பாஷை பேசிட்டு வீட்ல போய் நீ எதிர்த்து நின்னு போராடிட்டினா அந்த அபிஷேகத்துல பிரயோஜனம் இல்ல. If you shout and speak in tongues and go back home and resist, then that anointing there's no use. 1 கொரிந்தியர் 13:3 பார்க்கும் பொழுது உனக்கு உண்டான யாவற்றை நீ அன்னதானம் பண்ணினாலும் சரீரத்தை சுட்டெரிக்க ஒப்பு கொடுத்தாலும் அன்பில்லாவிட்டால் பிரயோஜனம் இல்லை. In 1 Corinthians 13:3, and though I bestow all my goods to feed the poor, and though I give my body to be burned, yet without charity it profit me nothing. சரியா நீங்க குடும்பத்துல அன்பு கூறுங்க, சபையில அன்பு கூறுங்க, ஊழியக்காரத்தை அன்பு கூறுங்க, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. Love your families, your church and the servants of God wholeheartedly. There's a limit for that. நான் திரும்பவும் சொல்றேன். I again repeat. தமிழ்ல சொல்லுவாங்க அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க. In Tamil they will say that which is going exceeding its limit is also poison. புருஷன் மனைவிட்ட அன்பு கூறதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. There is a limit for the husband to love his wife. மனைவி புருஷன் மேல அன்பு கூறதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. The wife to love her husband is also having limits. பெற்றோர் பிள்ளைகள் மேல அன்பு கூறதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. Parents to love their children has a limit. பிள்ளைகள் பெற்றோர் மேல அன்பு கூறதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. And children to love their parents has a limit. விசுவாசிகள் ஊழியர்கள் மேல அன்பு கூறதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. And the believers to love the servants of God has a limit. ஊழியர்கள் விசுவாசிகள் மேல அன்பு கூறதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. And servants of God to love the believers has a limitation. லிமிட் இல்லாதது தேவனிடத்துல மேல அன்பு கூறது மட்டும் தான் லிமிட்டே கிடையாது. And that which is without limit is to love towards God. இத விட்டுட்டு ஊழியக்காரங்க அக்கா 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 பிரதர் பிரதர்னு போனானாலே எங்கேயோ போய் உள்ள போறான்னு அர்த்தம். அவன் ஃபைனல் ஸ்டேஜ் வண்டி சறுக்குதுன்னு அர்த்தம். Leaving this, if you say that you are loving the brother or the sister and say go behind them, then that vehicle is slipping. அதே மாதிரி ஊழியக்காரங்களை நேசிக்காம, சபையை நேசிக்காம, கிறிஸ்துவை நேசிக்காம ஏதாவது ஒரு விசுவாசி பின்னாலேயே வால் பிடிச்சிட்டே போயிட்டான்னு அர்த்தம். Similarly, the servants of God not loving the believers or the church and go behind one believer, then he is gone.
அதே போல Like this. ஒரு மனைவி புருஷன் 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 சொல்லிட்டு 10 நிமிஷத்துக்கு ஒரு போன் 7 நிமிஷத்துக்கு ஒரு போன் எங்க இருக்கீங்கன்னா கொஞ்ச நாள்ல பிச்சிட்டு போயிடுவான்னு அர்த்தம். And the wife also saying that she is loving her husband for 10 minutes or 7 minutes she is calling and asking where you are, then immediately we can understand that she நான் go. சொல்றது சரின்னு சொல்றவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் அனுபவத்துல பாத்துருக்கீங்க. You would have seen in your experience. எங்கேயும் லிமிட் தாண்டும் போது என் பிள்ளை உடனே பைபிள்ல சொல்லிருக்கு, நீ அதிகமா நேசிக்கிறதை ஒரே அடியில் உன்னிடத்துல இருந்து எடுத்துக்கொள்வேன். எடுத்துட்ட பிறகு அப்படியே உட்கார்ந்திருப்பாங்க சித்தப்பரம பிடிச்ச மாதிரி. When you cross the limit, the word of God says that whom you love more, then I will take them out of you, then தன் you will be so தாயையாவது mad. தன் தகப்பனையாவது தன் மனைவியாவது தன்னுடைய பிள்ளைகளையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. He who loves the father, mother, wife or children or husband is more than me, is not worthy of me. அப்படி 5 நிமிஷத்துக்கு அதுக்கு தமிழ்ல வச்சிருக்கான் ஒரு பேரு, அன்பு தொல்லையா. That is why in Tamil they say that it's the worries of love. அது ஸ்டார்டிங்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். In the beginning it will be very interesting. அது போக போக கடைசில பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணிடும். But as days goes by it will start to confusion. ஒரு சகோதரனை நானு மதுரை போகும்போது கூட்டு போயிருந்தேன். I had called the brother to Madurai when I was going. அவன் என்னுடைய விசுவாசி தான். He was a believer. அன்னைக்கு எனக்கு டிரைவர் இல்லனால நீ வர்றேன்னா அவன் கார் எடுத்து வந்தான், என் கூட தான் வந்தான். Because we had no driver, I called him and he came along with me. என் கூட தான் வந்திருக்கான். சென்டர் ஃபெய்த் ஹோம் போயிருக்கோம். இப்ப திரும்பி ரெண்டு பேரும் எங்க ஃபெய்த் ஹோமுக்கு போறோம். We had gone to the center faith home and he came along with me. We are going back by our way. என் கூட தான் வந்திருக்கான்னு அந்த சகோதரிக்கு நல்லா தெரியும். That sister knows truly that she's come with me. ஆனாலும் அந்த ஆவி இருக்க விடல. But that spirit did not allow her to stay. போன் பண்ணி எங்க வந்துட்டு இருக்கீங்க? Calling, she's asking where you're coming. திருப்பி 10 நிமிஷம் கழிச்சு எங்க வந்துட்டு இருக்கீங்க? After 10 minutes again she's calling as to where you're coming. பாஸ்டர் கூட இருக்காரா? Is pastor with you? டவுட். Having a doubt. பாஸ்டர் கூட இருக்காரா? Is pastor with you? அப்ப ஏன் டக்கு டக்குன்னு போன் ஆஃப் பண்றீங்க? அவர் சத்தம் கேட்கட்டும். அதாவது கூட இருக்கிற ஆள் சத்தம் கேட்கணுமா? Then why are you switching off your phone? Let the sound of the one who is with you be heard. ஒரு நாள் One day இவன் எங்கேயோ ஒரு கடையில போய் நின்னுட்டான். he was standing in some shop. இவ போன் பண்ணி எங்க இருக்கீங்கன்னு. She called out and asked where you are. இவன் ஆன் பண்ணி நான் இங்க ஒரு கடையில நிக்கிறேன். He said I'm there in the shop. அங்க ஒரு குழந்தை ஓன்னு அழுதுருச்சு. One child was screaming out there. குழந்தை சத்தம் கேக்குது. The shout scream of the child is heard. அவ்வளவுதான், சனியை பிடிச்சிருச்சு, அந்த குடும்பத்துக்கு பிசாசு பிடிச்சிருச்சு. From that day devil caught in that house. இப்ப நான் சொல்லட்டுமா உண்மையை சொல்றேன், இப்ப டைவர்ஸ்ல இருக்காங்க. Now truly they are in divorce. இப்ப அவர் 4000 ரூபாய் கொடுக்கறாரு, பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டறாரு, பிள்ளைகளை மட்டும் பாத்துக்குவாரு. இந்த அம்மா 4000 ரூபாய் வாங்கிட்டு வாடகை கட்டிட்டு உட்கார்ந்திருக்கு. ஏன்னா ஒரு காலத்துல என்னது அன்பு எக்ஸ்ட்ரீமா போய் எக்ஸ்ட்ரீமா பிச்சிட்டு வந்துருச்சு. Now he is only paying 4,000 and the fees for the children, when now that woman is sitting like that because there once upon a time that love went to the extreme and it's now caught. அன்புனா கரெக்ட்டா இருக்கணும். The love should be exactly correct. கிறிஸ்துவை காட்டிலும் வேற எதையும் நீ நேசிக்கவே கூடாது. More than Christ you should not love anything else. எது மீறினாலும் எது தாண்டினாலும் உனக்கு லிமிட் தாண்டிருச்சா முடிஞ்சு போச்சு. When anything is exceeding any its limits, it's over. அந்த ஜீவன்களின் கால்கள் நிமிர்ந்திருந்தன, காரணம் அது அன்பில் நின்று கொண்டிருந்த மனித சாயல்ல இருந்தது. The feet of the living creatures were straight because it had the face of man. மனித சாயல்னா தேவனுடைய சாயல், தன்னுடைய ரூபத்தின்படி அவனை உண்டாக்கினார். Image of man is the image of God because he created him in his image. ஒரு சிலர்லாம் நீங்க யாரை நேசிக்கிறீங்கன்னு இப்ப நிதானிச்சுக்கணும். Some of them you should discern as to how you are loving people. இரண்டாவது ஜீவன் சிங்கமுகம். Secondly, the face is the face of lion. சிங்கமுகம் எதை காண்பிக்கிறதுனா தைரியத்தை காண்பிக்கிறது. The face of lion shows boldness. இதுக்குள்ள வந்துட்ட பிறகு நீ கோழையாகவே இருக்க கூடாது. After coming into this you should not be a coward. இது கோழையை வீரனாக்குகிற ஒரு மார்க்கம். This is the religion which is making the cowards to be brave. சத்தியத்துல விசுவாசத்துல இந்த உபதேசத்துல நீ கிறிஸ்துவின் அன்பில தைரியமா நிக்கணும். In the religion, in the faith, in the love of Christ you should boldly stand. என்னை போன்றவன் ஓடி போவானோ? Should such a person as I flee? மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதீர்கள். You should not leave the boldness which you have towards the goal. எபிரேயர் 10:35 இந்த வார்த்தை சொல்லிருக்கு, மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை நீங்க விட்டுறாதீங்க, ஏன்னா அதுதான் உங்களுக்கு பெரிய ரிவார்ட். In Hebrews 10:35 it said, do not leave the boldness which you have towards your great reward. இந்த சிங்கம் வந்து எதுக்குமே பின்னடையாது. This lion will not go behind for anything. நீதிமொழிகள் 30:30 பார்க்கும் பொழுது Proverbs 30:30 எதற்கும் பின்னடையாததான சிங்கம். The lion which is not backsliding for anything. நின்னு போராடும், முடியலன்னா அங்கேயே அடிபட்டு சாகும். It will stand and strive, if it's not possible it will get hit and die. ஆனா பின்னால மட்டும் அடி எடுத்து வைக்கவே வைக்காது. But it will never step behind for anything. இன்னொரு ட்ரிப் சான்ஸ் கிடைச்சா அடிக்கலாம்னு யோசிக்கவே யோசிக்காது. இன்னைக்கு தான் ஜெயிக்கணும், இன்னைக்கு ஜெயிக்கலையா சாகிறதுக்கு ரெடின்னு சொல்லும். It
it will never think that it will have an attempt the next time. I should overcome today. If I don't overcome, let me die today. வினோதமாய் அடியெடுத்து வைக்கிறவைகளை குறித்து அந்த சிங்கத்தை பத்தி சொல்லி இருக்கிறார். About the lion, it is said that it is keeping its feet in a strange way. அது ஒருபோதும் பின்னால கால் வைக்கவே வைக்காது. It will never step behind in any time. அதுக்கு பின்னோக்கி பார்க்கிற சிந்தையே கிடையாது. It has not had the thought to turn behind. வினோதமாய் அடியெடுத்து வைக்கிறவைகள் 3 உண்டு, வினோத நடை உள்ளவைகள் 4 உண்டு. அதிலே மிருகங்களில் சௌரியமானதும் ஒன்றுக்கும் பின்னடையாதுமான சிங்கம். There are 3 things which go well, ye 4 are comely in going, a lion which is strongest among beasts. வியாதியோ பிசாசோ போராட்டமோ பிரச்சனையோ உடனே ஓடி போயிரணும், தற்கொலை பண்ணிரணும், இனிமே எதுக்கு வாழ்க்கை அப்படிலாம் யோசிக்க கூடாது. என்ன வந்தாலும் சரி, நான் இதுலயே நின்னு சாகுறேன். Whether it is Satan or sickness or weakness, whatever might come, you should not say that you should go on suicide, but you should stand forward with it. அந்திரேயா இயேசுவினுடைய சீஷன். Andrews was the disciple of Jesus. அந்திரேயனா என்ன அர்த்தம் தெரியுமா? What is the meaning of Andrews? தைரியசாலின்னு அர்த்தம். Bold person. அவனுக்கு முதல்ல இருந்த தைரியம் என்ன தெரியுமா? What was the boldness within him? இயேசு அதுக்கு முன்ன அவன் முதலாவது யோவான் சானனுடைய சீஷனாக இருந்தான். He was first the disciple of John the Baptist. அவனுக்கு முதல்ல இருந்த தைரியத்தை சொல்றேன். Here say about the boldness which he had. முதல்ல அவனுக்கு இருந்த தைரியம் என்னன்னா, முதலாவது அவன் யோவான் சானனுக்கு சீஷன். Firstly, he was the disciple of John the Baptist. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே இவன் யோவானோடு நின்று கொண்டிருந்த பொழுது, when he in John Gospel first chapter, when he was standing along with John, இயேசு அப்பொழுது வந்து விட்டார். Jesus came. உடனே இந்த யோவான் சானகன் சொன்னா, இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து இருக்கிற தேவாட்டுக்குட்டின்னு சொல்லிட்டான். Immediately John the Baptist said, behold the lamb that taketh away the sin of the world. இந்த வார்த்தையை கேட்ட உடனே அப்படியே அந்திரேயா அவனுக்கு இயேசுக்கு பின்னால புறப்பட்டான். When he heard this word, Andrews immediately set out after Jesus. ஒரு நைட் போய் இயேசுவோடு தங்கினான். And he went and stayed with Jesus. அடுத்த நாள் காலையில வந்து அவங்க அண்ணனாகிய பேதுருவிட்ட பார்த்து சொன்னா, நான் பைபிள்ல சொல்லி இருக்கிற மேசியாவை பார்த்துட்டு வந்தேன்னு சொன்னான். Next morning he came and told his brother Peter saying, I have seen Messiah whom the Bible says. இதுல இருந்து என்ன விளங்கிக் கொள்கிறோம்? What do we understand from this? அவன் பேருக்கத்த தைரியசாலி. அதாவது என்னைக்கு அவனுக்கு இந்த வெளிச்சம் கிடைச்சதோ உடனே யோவானுடைய சீசன்ங்கற பேரே வேண்டாம், அந்த சபை விசுவாசி வேண்டாம், நான் இந்த சபையில வந்தறேன்னு வந்துட்டான். He was bold as his name, and whenever he got the light of the relation of Christ, he said that I do not want to be the believer of that church, but I will be the believer of Jesus. பழைய மார்க்கத்தை, பழைய சபையை, பழைய ஐக்கியத்தை விட்டு வரதுக்கு உனக்கு தைரியம் வேணும். You need the boldness to leave your old religion and your old churches. இங்க வந்தா கல்யாணம் கிடைக்காது, இங்க வந்தா செத்து போனா அடக்கம் பண்ண முடியாது. நிச்சயமா அடக்கம் பண்ணுவோம். After I come here, I will not get any facility, I will not be buried if I die. எங்கயாவது அடக்கம் பண்ணாம வைக்க முடியுமா? 2 நாள் வச்சா அவ்வளவுதான், கவர்மெண்டே வந்துருவான். Sure, you should be buried when you are dying, they cannot be with a buried. உனக்கு சபை சத்தியத்தின் நிமித்தம் நீ இருக்கிற சபை விட்டு வெளியே வர்றதுக்கு ஃபர்ஸ்ட் தைரியம் வேணும். நீ இருக்கிற குடும்பத்தை விட்டு வெளியே வர வேணும். நீ இருக்கிற பாரம்பரியத்தை விட்டு வெளியே வர்றதுக்கு உனக்கு முதல்ல தைரியம் வேணும். You need the boldness to come out of the church you are in firstly, and from the families we are in, and from the society you are in. அந்திரேயா வெளியே வந்தான். Andrews came out. அடுத்து Nextly, இயேசு சொல்றார், அவனுக்கு அழைப்பு கொடுக்கிறார். Jesus gave him a calling. வா, உன்னை நான் மனுஷனை பிடிக்கிறவனாய் மாற்றுகிறேன். Come, I shall make you fishers of men. அந்த அழைப்பு கிடைச்ச உடனே அழைப்புக்கு கீழ்ப்படிஞ்சு வர்றதுக்கு அவனுக்கு தைரியம் இருந்தது. And he had the boldness to obey that calling and coming. இப்ப நம்ம பிள்ளைகள் எல்லாம் கூப்பிட்டா நான் வரல. Now if we call our children, they'll say they will not come. உடனே அவங்க அம்மா சொல்லுவாங்க, ஐயோ இவெல்லாம் போய் ஊழியமே செய்ய முடியாது. Then immediately the mother will say she cannot go and do the ministry at all. எல்லாம் இந்த குருடர்கள் சப்பானிகள் சபையில பெருகி போனபடினால சீயோன் கோட்டையை பிடிக்கிறதுக்கு ஆளே காணோம். Because the lame and the blind are increased in the church, there are not people to catch the foot of Zion. கர்த்தர் அழைத்தார். The Lord அப்படியே தகப்பனையும் வலையையும் படவையும் விட்டு அப்படியே புறப்பட்டு போனா அவனுக்கு அந்த தைரியம் இருந்துச்சு. When the Lord had called him, he left the nets, the parents and all the boat, and he went following God. என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், என்னை கடைசி வரைக்கும் கொண்டு போய் சேர்ப்பார், என்னால முடியாட்டாலும் அவர் செய்து முடிப்பார்னு விசுவாசிக்கணும். அந்த தைரியம் முதலாவது உனக்கு வேணும். You should have the boldness to say that the Lord who has called me is the one who is faithful, he will lead me till the end. உனக்கு ஒரு சிங்க முகம் தேவை. You need the face of lion. நீ அப்பொழுது நிமிர்ந்து நிற்பாய். Then you will stand upright. அந்த 4 ஜீவன்களும் கால்கள் நிமிர்ந்து நின்றன. The 4 creatures' feet stood upright. கர்த்தருடைய அன்பில நில்லு. Firstly, stand in the love. தைரியமா நில்லு. You stand boldly. அடுத்ததாக எருது முகம். Nextly, the face of an ox. இது பாடுகளின் ஜீவியத்தை காண்பிக்கிறது. This shows the life of suffering. இல்லாவிட்டால் உழைக்கும் தன்மையை காண்பிக்கிறது. This shows the tendency of laboring. ஆவிக்குரிய ஜீவியத்திலே பாடுபடுகிற ஜீவியம் உலக பிரகாரமாக உழைக்கும் தன்மை. This shows the tendency of suffering in the spiritual life and the laboring in worldly life.
144 சங்கீதம் 14 வசனத்தை பார்க்கும் பொழுது எங்கள் எருதுகள் பலத்தவைகளா இருக்கும், அப்பொழுது சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது, எங்கள் வீதிகளில் கூக்குரல் உண்டாகாது. In Psalm 144 verse 14 we see that our oxen may be strong to labor, that there be no breaking in nor going out, and there be no complaining in our streets. நம்முடைய எருதுகள் பலத்ததா இருக்கணும், நம்முடைய ஜனங்களுடைய கால்கள் நிமிர்ந்து இருக்கணும், கர்த்தருக்காக நிக்கணும், அப்ப பிசாசு வராது. Our oxen should be strong, the feet of our people should be straight, only then Satan will not come. நீ ஸ்ட்ராங்கா இருக்கணும், You be strong. நல்ல பாடுகள் படணும். You should suffer more. இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு அவர் பூரணர் ஆனார். By the sufferings that Jesus suffered, he learned obedience and became perfect. நீ நல்ல பாடுபட்டீனா பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பாய். If you suffer more, then you will be refraining from sins. அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. That's the word of God say. பேதுருவை நாம் பார்க்கும் பொழுது When you read in Peter, 1 பேதுரு 4 முதல் 2 வசனங்களே, மாம்சத்திலே பாடுபடுகிறவன் பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். 1 Peter 4:1 and 2 we see that he who is suffering in his body will refrain from sin. இயேசு பாடு அனுபவித்தார். Jesus endured sufferings. பாடுகளை ஏற்றுக்கொண்டார். And he accepted பிதா sufferings. அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். And if the Father accompanied him to suffering, உனக்கு ஒரு எருது முகம் இருக்கணும். you should have the face of an oxen. பாடுகள் படணும். You should suffer. கிறிஸ்துவின் நிமித்தம் நீ எவ்வளவு பாடுபட்டிருப்பாய்? For the sake of Christ, how much you would have suffered? கிறிஸ்துவுக்காக என்ன செய்திருப்பாய்? For Christ, what would you have done? உன் குடும்பத்துக்காக, உங்க அம்மாவுக்காக, உன் பிள்ளைகளுக்காக என்னெல்லாமோ நீ செய்திருக்கிறாய். For your family, for your mother, for your father, you have done so many things. அதெல்லாம் தப்பு நான் சொல்லல. I don't say it's wrong. ஒரு நல்ல விசுவாசி நல்லா உழைக்கணும். A good believer should labor more. கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முன்னேறணும். He should suffer and go progress in his life. குடும்பத்துக்காக நல்லா உழைத்து சேர்த்து நல்ல செழிப்பா மாறணும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வரியத்தை தரும், அதனோடு அவனுக்கு வேதனையை கூட்டார். ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கத்தக்கதான பலனை கர்த்தர் உனக்கு கொடுக்கிறவர். For his life he should suffer more, and the Lord grants you the grace that you might suffer, and the riches of the Lord will not add sorrow to it. ஆனா அதே போல கிறிஸ்துவுக்காக நீ பாடுபடணும். And similarly you should suffer for Christ. ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் தேவனை மகிமைப்படுத்தி வாழ வேண்டும். If one be a Christian, then he should without shame he should endure sufferings and glorify God. இந்த வயசுல நீ 5ல விளையாட்ட எப்பொழுது விளைய போகிறாய்? If you are not going to be bent at 5, at what age will you be bent? உனக்கு கிடைத்த இந்த நாளிலாவது கர்த்தருக்காக எதையாவது நீ செய்யாவிட்டால் நீ எப்பொழுது செய்ய போகிறாய்? If at this day that you get for God, if you are not going to do anything for God, what will you do? கடைசியாக கழுகு முகம். Finally the face of an eagle. இது ஒரு உன்னதமான ஒரு அனுபவம், உயரமான ஒரு அனுபவம். This show as a lofty experience. பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்குள்ள வந்த பின்பு நாம் பூமிக்குரிய ஒரு சிந்தையோடு வாழவே கூடாது. Dear beloved, after coming into Christ we should not live with an earthly mind. நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார வைத்தார். He has made us to be risen with him and made us to be seated with him. எபேசியர் 2:7 நாம் இதை பார்க்க முடியும். In Ephesians 2:7 we can read this. கிறிஸ்துவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் செய்தார். He has risen up with him in Christ and made us to be seated with the heavenly place in Christ. உன்னதத்தில் நீ இருந்தினா உன்னதத்திலே ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கும். If you are in heavenly places you will receive the heavenly blessings too. கழுகு இங்க எங்கயாவது முள்ளு செடிக்குள்ள போய் கூடு கட்டிட்டு உட்காராது. The eagle will not build its nest within the bushes. அது இங்க இந்த ஏரியாவிலேயே எங்க உயரமான இடம் இருக்கோ அங்க போய் உட்கார்ந்துட்டு இருக்கும். It will go in this area to a loftier place and sit there. தமிழ்ல சொல்லுவான் எண்ணுவதெல்லாம் உயர்வுள்ளல். அதாவது என்னெல்லாம் நினைக்கிறியோ அதெல்லாம் நல்ல பாசிட்டிவா நல்ல உயர்வா சிந்தி என்ற அர்த்தம். Whatever you think you should think in a positive manner. இதைத்தான் பவுல் பேசும் பொழுது, That is what Saint Paul speaks பிலிப்பியர்ல in Philippians 4ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன், chapter 4 8ஆம் வசனத்திலே verse 8. உண்மை எதுவோ, Whatever is honest, உள்ளவைகள் எவைகளோ, whatever is நீதி just, உள்ளவைகள் எவைகளோ, whatever is just, உள்ளவைகள் எவைகளோ, whatever is அன்புள்ளவைகள் pure, எவைகளோ, whatever is lovely, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, what is of good report, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, இதையே சிந்தித்துக் கொண்டு whatever is virtue and praise, think on these things. எப்பொழுதுமே ஒரு உன்னதத்தை நோக்கும் ஒரு கண்கள் உனக்கு இருந்துகிட்டே இருக்கணும். Always you should have a sight which is looking for heavenly things. ஆகார் அழுது 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 கண்ணீரை சிந்தி முடிச்சிட்டா. Hagar cried and shed her tears. கடைசில பிள்ளை சாகறத பார்க்க முடியாது எங்கேயோ போய் உட்கார்ந்துட்டா. Finally saying that she cannot see the lad dying, went and sat somewhere. கர்த்தர் பேசுகிறார். Now the Lord speaks. அதே இடத்துல அவ கண்களை ஏறெடுத்தபோது ஒரு ஊற்று தென்பட்டது. At the same time when she lifted up her eyes she could see a spring. உன் கண்களை ஏறெடு. You lift up your eyes. உன்னதத்தை நோக்கி பாரு. Look into the heavenly things. ஒத்தாசை வரும் பர்வதங்களை நோக்கி பாரு. ஜெபத்திலே தேவ சமூகத்தை நோக்கி பாரு. அந்த கழுகு முகத்தை பார்க்கும் பொழுது ஒன்று உன்னதம் மற்றொன்று ஜெபஜீவியம். Look unto the hills from whence cometh your help. When you look to the eagle
can see one is the prayer life and one is the lofty experience. எபேசியர் 1:3 படி சபைக்கு உன்னதங்களில் உள்ள சகலவிதமான ஆசீர்வாதங்களும் உண்டு. நாம் அதை சுவீகரித்துக் கொள்ள வேண்டியது அவசியம். According to Ephesians 1:3, there are spiritual blessings in the heavenly places in Christ which we have to inherit. உன்னதத்திலிருந்து வருகிற பலத்தினால் தரிப்பிக்கப்படும் வரை நீங்கள் எருசலேமை விட்டு புறப்படாதிருங்கள். You do not leave Jerusalem until you be endued with power on high. பிரியமானவர்களே, உன்னதமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது. Dear beloved, there is a high spiritual experience. நல்ல ஒரு ஹையான ஒரு பிரேயர் லைஃப் இருக்கிறது. There is a high and prayer life. நீங்க உன்னதத்தை நோக்கும் அந்த பாதையிலேயே நீங்க இருக்கணும். You should have a loftier sight. விவேகிக்கு இந்த ஜீவ வழி உன்னதத்தை நோக்கும் வழியாம். Unto the wise the path of life is the life which is going towards heaven. அதை மட்டும் வாசித்து முடிவுக்கு கொண்டு வருவோம். Let us read that verse. நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் Proverbs chapter 15 24ஆம் வசனம். verse 24. கீழான பாதாளத்தை விட்டு விலகும்படி விவேகிக்கு ஜீவ வழியானது உன்னதத்தை நோக்கும் வழியாம். விவேகிக்கு ஜீவ வழி உன்னதத்தை நோக்கும் வழி. The way of the lives about to the wise. நாம் இந்த நாட்களில் விவேகிகளாக காணப்பட வேண்டும். These days we should be found as wise people. வேகத்தை விட விவேகம் நல்லது என்று எழுதி போட்டிருப்பான். They will say that more than the fastness by wiseness is இந்த கழுகு important. அதனுடைய ஜீவனுடைய கால்கள் நிமிர்ந்து நின்றன. This eagle's feet stood straight. ஒரு சரியான ஒரு ஜெப வாழ்க்கை உன்னை நிமிர்ந்து நிற்க வைக்கும். A right prayer life will make you to stand straight. பாடுகளின் ஜீவியம் உன்னை நிமிர்ந்து நிற்க வைக்கும். Life of suffering will make you to stand straight. இன்னைக்கு பணக்காரங்களா இருக்கவங்க பாருங்க, எவ்வளவு ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா சாப்பாடு இல்லாம இரவும் பகலும் அலைஞ்சு கஷ்டப்பட்டு இன்னைக்கு அவங்க எல்லாம் நல்ல வசதியா இருக்காங்க. அது காரணம் அவங்க பட்ட பாடுகள் இன்றைக்கு அவர்களை நிமிர்ந்து நிற்க வைத்திருக்கிறது. Today people are found in facilities but once suffering and they suffered hard and they are suffering and made them to stand straight. உன்னை நிமிர்ந்து நிற்க வைக்கக்கூடிய 7 வல்லமைகள். The 7 paths which make you to stand straight. ஒன்று அபிஷேகம். One is anointing. எத்தனை பேர் இந்த அபிஷேகம் உன்னை நிமிர்ந்து நிற்க வைக்கும் என்று விசுவாசிக்கிறீர்கள்? How many of you believe that this anointing will make you to stand straight? சரியான அபிஷேகத்துல நம்ம நிற்கும் பொழுது நாம் தலைகுனியவே வேண்டியதில்லை. When we stand in right anointing we need not be confounded at all. நீதிமான்களுடைய வாழ்க்கை உன்னை நிமிர்ந்து நிற்க வைக்கும். The life of the righteous will make you to stand straight. உன்னை காத்துக்கொண்டால் நீ நிமிர்ந்து நிற்பாய். If you preserve yourself you shall stand straight. அன்பு பாராட்டினால் நீ நிமிர்ந்து நிற்பாய். If you show love then you shall stand straight. தைரியமா இருந்தால் நீ நிமிர்ந்து If நிற்பாய். you stand with boldness you shall stand நீ straight. பாடுபட்டு உழைத்து நின்று பார், நீ நிமிர்ந்து நிற்பாய். If you suffer and stand straight you can stand straight. உன்னதமான ஆசீர்வாதங்களை எதிர்நோக்கி உன்னுடைய ஜெப ஜீவியத்தை நீ கட்டி எழுப்பு, நீ நிமிர்ந்து நிற்பாய். Looking forward for heavenly blessings you build up your prayer life you shall stand straight. எத்தனை பேர் நிமிர்ந்து நிற்க How ஆசைப்படுகிறீர்கள்? many of you decide to stand straight? இதுக்குள்ள வந்த பின்பு எங்கேயாவது போய் விழுந்து கொண்டு நீங்கள் தலைகுனிந்து நீங்கள் வாழக்கூடாது. After coming into this religion you should not be confounded, you should not be falling down anywhere. கிறிஸ்தவ மார்க்கம் நிமிர்ந்து நிற்கிற மார்க்கம். The Christian religion is a religion which makes you to stand straight. ஆயிரக்கணக்கான வருடங்கள் தலைகுனிந்த மனித சமுதாயத்தை நிமிர்ந்து நிற்க வைக்கும்படியாக இயேசு வந்தார். The humankind which was been down for thousands of years, in order to make them straight Jesus came down. இன்றைக்கு அவர் போன பின்பு ஆவியானவர் எதற்காக வந்திருக்கிறார்? Today after he is gone, why for the Holy Spirit இந்த is come? ஊழியம் எதற்காக இருக்கிறது? Why is this ministry? இந்த ஊழியர்கள் எதற்காக இருக்கிறார்கள்? Why are the servants of God here? தலைகுனிந்து வருகிற ஒரு புதிய ஆத்துமாவை இந்த சத்தியத்தை கொடுத்து தேவனுடைய வல்லமையை கொடுத்து அவரை நிமிர்ந்து நிற்க வைக்கிறோம். A new soul who is being confounded coming into the church, we give him the truth and we make him to stand straight. இந்த அனுபவங்களில் எதையாவது குறைவாக இருந்தால் இப்பொழுது நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம். If there is anything shortcoming in this, then it is the time for us to receive. கர்த்தாவே, நீர் வரும்பொழுது கூட நான் தலை நிமிர்ந்து உம்மை பார்த்து உம்மோடு இணைய வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் கண்களை மூடுங்கள். Lord, when you should come, you should make my head to be lifted up that I might see you. All those who decide this, close your eyes. உங்கள் மீட்பு சமீபமாய் இருக்கிறபடியினால் Because your redemption is at nigh. நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்று இயேசு சொன்னார். Jesus said, lift up your heads. எல்லாரும் கண்களை மூடுவோம். All close your eyes. சில நிமிடங்கள் தருவோம். For some moments we'll give. அந்த நிமிர்ந்து நிற்க வைக்கக்கூடிய பலன் உங்களுக்குள்ள வரணும். Then strength that will make you to stretch come unto you. 10 நாள் 15 நாள் வியாதியில கிடக்கிறவங்கள பாருங்க, திடீர்னு மெல்ல எழும்புவாங்க. Look at the people who are sick for 10-15 days, they will slowly rise up. அதுபோல விழுந்து கிடக்கிறவர்கள் திடீரென்று எழும்புவார்கள். Like this, those who are fallen down will suddenly rise. கோமால இருக்கிறவங்க திடீர்னு கண்ணை திறப்பாங்க. Those who are in coma will open their eyes. கர்த்தர் உன்னை நிமிர்ந்து நிற்க வைக்க போகிறார். The Lord is going to lift you up. நீ இந்த நிமிஷத்திலிருந்து உன் பார்வை வித்தியாசமாயிரணும். From this moment onwards your sight will be different. உன்னுடைய நடை உடை பாவனை எல்லாம் வித்தியாசமாயிரணும். All your walkings and behavior will be different. உன் காதுல ரெண்டே சத்தம் ஒரே சத்தம் ரெண்டு காதிலும் கேட்டுக்கிட்டே இருக்கணும். The one's voice should be heard in both your ears. நான் உன்னை நிமிர்ந்து நிற்க வைக்கிற தேவன். I am the God who makes you to stand straight. நான் உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவன். I am the God which will make you to walk upright. நீ அப்படி யோசிக்கிற நேரத்துல தான் இந்த வார்த்தை உன்னை நோக்கி வரணும். And when the times you think these words should
come towards you. எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் படியட்டும். Or close your eyes and kneel down. முழங்கால் போட முடிஞ்சவங்க எல்லாம் சேர்ல இருந்தீங்கன்னா அந்த வராண்டால வந்து கொஞ்ச நேரம் முழங்கால் போடுங்க. All of you, those who can stand on knees, those who are on chairs also can stand on knees in the veranda. கர்த்தாவே, என் வாழ்க்கையில நான் பல சூழ்நிலைகளிலே மற்றவங்க மத்தியில யாருக்கும் தெரியாது, ஆனா தலை குனிஞ்சது உமக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், சாத்தானுக்கும் தெரியும். Lord, in many situations when nobody knows, you and I and Satan knows that I have bowed down my head before. சில இடங்கள்ல நான் தலை நிமிர்ந்து இருக்கிறேன். In some places I have been standing straight. சில இடங்கள்ல நான் தலை குனிஞ்சு போயிட்டேன். But some places I have bowed down. சில இடங்களிலே நான் நிமிர்ந்து நின்றுக்கிறேன். In some places I have stood straight. கர்த்தர் எனக்கு உதவி செய்திருக்கிறீர். The Lord has helped me. ஆனா இனிமேல் நான் என் வாழ்க்கை முடிகிற வரைக்கும் தலை நிமிர்ந்தே நான் இருக்க வேண்டும். But hereafter until the end of my life I should stand straight. அவர்களோ முறிந்து விழுந்தார்கள், அதை பத்தி கவலைப்படாத, நாங்களோ நிமிர்ந்து நிற்கிறோம் என்று சொல்லுங்கள். They are fallen down, don't be worried of them, but say that we are risen and stand upright. ஆகானுக்கு முன்பாக மொர்தெகாய் தலை குனிவான் சொல்லி எவ்வளவோ ட்ரை பண்ணான். Before Haman, Mordecai, he was trying that Mordecai should be confounded. அதுக்கு என்னென்னமோ முயற்சி பண்ணான். He tried so many limits for that. ஒரு ட்ரிப்பாவது நான் வரும்போது அவன் எழுந்து நிப்பாட்டியன், எழுந்து நிக்கணும். But at least once he should rise and stand when I should come in. ஆமான் வர்றான்னா எல்லாரும் டக்கு 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 டக்குன்னு எழும்பி நிப்பாங்க. When Haman will say, all of them will rise up immediately. இவனும் எழுந்து நிப்பான்னு ஒரு ட்ரிப்பாவது அவனை எழுப்பி நிப்பாட்டி தூக்கியாவது வச்சிரணும்னு ட்ரை பண்ணான். He thought at least once he should make him to stand upright. எப்படி இருக்கும் பாருங்க. You just think and see. அவங்க யார் வந்தாலும் எழும்ப மாட்டேன்டா. But he refused to stand up whoever comes. அவனை வணங்கவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை. He did not fall down before him nor worship him. ராஜா சொல்லிட்டான், ஆமான் வந்தா எல்லாரும் எழும்பணும், விஷ் பண்ணணும், அவனுக்கு வணங்கணும்னு சொல்றாங்க. The king said that when Haman comes you should all worship and bow down before him. நான் மனுஷனுக்கு தலை வணங்க மாட்டேன். But he said, I will not bow down before him. அப்படி தலை வணங்காட்ட உன்னை கொன்றுவேன்னு சொல்லி அவன் எவ்வளவு முயற்சி எடுத்தான். And he said that if he does not bow down before him he will kill him. நடந்தது என்ன? But what happened? தேவன் மொர்தெகாயை தலை குனிய வைத்தாரா? Did the Lord confound the head of Mordecai? வைத்தாரா? வைக்கவே முடியாது. He could not leave him. தேவன் உன்னை நிமிர்ந்து நிக்க வச்சிட்டாருன்னா யாரும் உன்னை தலை குனிய வைக்க முடியாது. If the Lord would make you to stand upright, nobody can make you to put your head down. இந்த பிரசங்கம் யாருக்கு சரியா புரியும் தெரியுமா? Unto whom will this message rightly apply? தலை குனிஞ்சு வாழ்க்கையில கஷ்டப்பட்டவங்களுக்கு தான் இதனுடைய உண்மையான தன்மை தெரியும். Only to those who are confounded, putting their heads down and suffering their life, this will apply. நிழலோட அருமை எங்க தான் தெரியும்? வெயில்ல தான் தெரியும். The value of the shade is known in the sunlight. அதுபோல தலை குனிஞ்சவனுக்கு தான் அதனுடைய வேதனை, கஷ்டம், அந்த கண்ணீர் விட்ட பாதைகள் எல்லாம் அவனுக்கு தான் தெரியும். Only to those who put their head down, they will know the difficulty and the path of tears. அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் பேசுகிறார், உன்னை ஒடுக்கினவர்கள் உன்னிடத்தில் வந்து பணிந்து குனிந்து வணங்குவார்கள், உன் அரிக்கட்டு நிமிர்ந்து நிற்கும். Unto those the Lord is speaking, those who are afflicted will come before you and your sheep will stand upright. ஆம் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை விசுவாசிக்கிறேன் என்று எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள்? How many of you say, Lord, I believe your word? ஒரு விசை அல்ல, சத்துரு பல விசை உன் முன்னாக உண்டு விழுவான். Not once, many times the enemy will come fall before you. ஏதோ ஒரு சமயம் அல்ல. Not once, just one chance. வாக்குத்தத்தம் உன்னில் நிறைவேறும் வரை அநேக வல்லமைகள் உனக்கு முன்பாக தலை குனியும் வணங்கும். Until the promise be fulfilled in you, many powers will bow down and worship before you. ஏனென்றால் அபிஷேகம் உன்னை தலை நிமிர்ந்து நிற்க வைக்கும். Because the anointing will make you to stand straight. அபிஷேகம் பெற்றவன் எங்கேயும் தலை குனிய கூடாது. The anointed people should never be confounded anywhere. ஏனென்றால் அபிஷேகம் உன்னை தலை நிமிர்ந்து நிற்க வைக்கக்கூடிய சக்தி. Because anointing is a power which makes you to stand straight. உன்னுடைய அழைப்பே நீதிமானுடைய அழைப்பு, நீ தலை குனிய கூடாது. Your calling is a calling of righteous, you should not be confounded. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the word of God say? துன்மார்க்கனுக்கு முன்பாக நீதிமான் தள்ளாடுவது ஒரு கலங்கின சுனைக்கு ஒப்பாயிருக்கிறது. Before the wicked, the righteous to stumble is like something which is going to waver. எத்தனை பேர் நான் நீதிமானாய் நிற்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? How many of you want to stand as a righteous? துன்மார்க்கனுக்கு முன்பாக நான் தலை குனிய கூடாது, தள்ளாட கூடாது. Before the wicked, you should not stumble, you should not bow down. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீர்கள்? How many of you desire? உன்னுடைய அரிக்கட்டை கர்த்தரே நிமிர்ந்து நிற்க வைக்க போகிறார். The Lord is going to make your sheep to stand upright. ஒன்னு தெரியுமா? Do you know one thing? நிமிர்ந்து நிக்கணும்னு யோசேப்பு யோசிச்சது கூட கிடையாது. Joseph did not even think that he will stand upright. அதுபோல நீயும் கூட நிமிர்ந்து நிக்கணும்னு நீ யோசிச்சிருக்க கூட மாட்ட. You too would not have thought that you will stand straight. ஆனால்
But உன்னை நிமிர்ந்து நிற்க வைப்பது தேவனுடைய திட்டம். it is the plan of God to make you stand straight. ஆமென். அதுதான் தேவனுடைய சித்தம். That is the will of God. அதைத்தான் தேவன் செய்ய விரும்புகிறார். That is what God wants to do. அதைத்தான் தேவன் உனக்கு செய்ய போகிறார். That is what God is going to do for you. இப்பொழுது உள்ள பாதை பல பாதைகளாக இருக்கலாம், ஆனால் ஒரு நேரம் வரும் எல்லா வல்லமையும் உனக்கு முன்பாக விழும். Now the path might be different, but there will be a time when all the paths will fall down. கர்த்தர் உன் தலையை உயர்த்துவார். The Lord will lift your head. ஹalleluya, ஹalleluya. இதோ உன்னை நிமிர்ந்து நிற்க வைக்கக்கூடிய வல்லமையை கர்த்தர் உனக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார். உனக்கு தேவையான வல்லமையை கேட்டு பெற்றுக்கொள். எந்த இடத்தில் நீ நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்று விரும்புகிறாயோ அதை சொல். கர்த்தர் நிச்சயமாய் உன்னை அந்த இடத்தில் நிமிர்ந்து நிற்க வைப்பார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. ஆமா, நீ தலை குனிந்த காலங்கள் இந்த காலை வேளையில முடியட்டும். எந்த இடத்திலையும் சரி, நீங்க எழுத்தின் பிரகாரமாக எடுத்துக்கிட்டாலும் சரி, ஆவிக்குரிய பிரகாரமாக எடுத்துக்கொண்டாலும் சரி, கர்த்தர் உன்னை அந்த இடங்களில் எல்லாம் தலை நிமிர வைப்பார். ஒருத்தர் சொன்னாரு, போத்திபார் மனைவி அபாண்டமா பழிய போட்டு இவனை சிறைச்சாலையில அனுப்பி அப்படியே இவனை வாழ்க்கையவே முடிவுக்கு கொண்டு வந்துச்சா. வாலிப பிராயமே அங்கேயே முடிஞ்சு போச்சு. ஆனா என்ன நடந்துச்சு தெரியுமா? ரதத்தின் மேல் ஏறி, பார்வோனுடைய ரதத்தின் மேல ஏறி வர்றான். தெண்டனிட்டு பணியுங்கள், ரோட்ல போறவன் வர்றவன் எல்லாரும் இவனுக்கு பணியணும். போத்திபார் வர்றான். போத்திபார் மனைவி வந்து எல்லாரும் அவன் முன்னால அப்படியே உன் மேல அபாண்டமா குற்றஞ்சாட்டினவனெல்லாம் கர்த்தர் உன் முன்னால வந்து விழ வைப்பார். ஏனென்றால் உனக்கு கொடுக்கப்பட்டது தேவனுடைய வார்த்தை. அது ஜீவன் உள்ளது, அது வல்லமை உள்ளது, அது நிறைவேறும், அது அனுப்பின காரியம் வாய்க்கும்படி செய்யும். ஹalleluya, ஹalleluya. ஆம், கில்கால்ல கிடந்த கல்லெல்லாம் எடுத்து கர்த்தர் யோர்தான்ல நடுவுல நிப்பாட்டினார். அந்த கல்லை ஏன் நட்டினார்னா, கரை புரண்டு ஓடினாலும் இந்த ஜனங்கள் கடந்ததுக்கு அடையாளமாக அந்த கற்கள் நட்டப்பட்டது. கரை புரண்டு ஓடுற அந்த யோர்தான்ல பைபிள் சொல்லுது, இந்நாள் வரைக்கும் அந்த கல்கள் நிற்கிறது. இன்னைக்கு கர்த்தர் உன்னை தூக்கி எடுத்து நிறுத்துறாரு. என்ன வெள்ளம் வந்தாலும், என்ன புயல் வந்தாலும், யார் முயற்சி எடுத்தாலும் நீ நிமிர்ந்து நிற்பாய். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் சொன்னால் அது நிறைவேறும். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் தேவனுடைய வார்த்தையின் ஒரு உறுப்பு கூட ஒளிந்து போவதில்லை. ஒரு 2 நிமிஷம் எல்லாரும் முழங்கால் போட்டு இந்த பிரசங்கத்தின் மூலமாக, தேவனுடைய வார்த்தையின் மூலமாக உனக்கு கிடைத்த இந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய சக்தியை பெற்றுக்கொண்டு நீ திரும்பி செல். ஹல்லேலூயா. 2 நிமிஷம். ஆமென். கர்த்தாவே, என்னை நிமிர்ந்து நிற்க வைப்பேன்னு சொல்லி நீர் மணிக்கணக்காக சொல்லிக் கொண்டிருக்கிறீர். இது என் காதுல தொனித்துக் கொண்டே இருக்க வேண்டும். எங்க போனாலும் நான் நிமிர்ந்து நிற்கணும். உமக்காக, உம்முடைய நாமத்துக்காக, உம்முடைய வல்லமையினால், உம்முடைய பலத்தினால், உம்முடைய அபிஷேகத்தினால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். யோர்தானை போல துன்பம் எதிர்த்தாலும் யோசுவாவின் தேவன் நம்மோடு இருப்பதால் யோர்தானின் கற்கள் நின்றது போல் நிற்போம் இளைப்பாரி தைரியமாய். எல்லாரும் ஒருமித்து பாட போறோம். பாட்டு தெரியாதவங்களுக்கு தான் இந்த வார்த்தையை சொல்லிட்டு இருக்கிறேன். யோர்தானை போல துன்பம் எதிர்த்தாலும் யோசுவாவின் தேவன் நம்மோடு இருப்பதால் யோர்தானின் கற்கள் நின்றது போல் நிற்போம் இளைப்பாரி தைரியமாய். எத்தனை பேர் எங்களோடு அப்படி நிற்க போகிறோம் என்று வாஞ்சித்து சொல்லுகிறீர்கள்? யோர்தானை போல துன்பம் எதிர்த்தாலும் யோசுவாவின் தேவன் நம்மோடு இருப்பதால்
கர்த்தர் மீட்பரப்போ. அல்லேலூயா. ஆம். யோசேப்பை சிறைச்சாலையில போய் வேகமா கூப்பிட்டாங்க. அவன் மிரண்டு போயிட்டான். அவனை பிடிச்சு இழுத்தாங்க, இழுத்து கொண்டு வந்தாங்க. ஒருத்தன் இவனை குளிப்பாட்டினான், ஒருத்தன் இவனுக்கு டிரெஸ் மாட்டினான், ஒருத்தன் இவனுக்கு ஷேவ் பண்ணான். இவனுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன நடக்க போகுது இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில. ஆனா என்ன நடந்துச்சு தெரியுமா? அவனை பார்வோனுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தினார்கள். அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் அவன் தலை நிமிர்ந்து பார்த்த நாள். ஆமென். அதுபோல நீ தலை குனிஞ்சே வாழ்க்கை போயிரும் நினைச்ச இல்ல, இன்னைக்கு கர்த்தர் உன்னை தூக்கி கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். இனி நீ தலை நிமிரக்கூடிய காலம். அல்லேலூயா. யோசுவாவின் தேவன் நம்மோடு இருக்கிறார். தைரியமாயிரு. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா.